30,000 பென்ஷனாம் 30,000 பென்ஷனாம் 30,000 பென்ஷனாம் 30,000 பென்ஷனாம் உங்க பென்ஷன் 15,000 உங்க பென்ஷன் 15,000 உங்க பென்ஷன் 15,000 40 ஆண்டுகள் பணிபுரிந்த 40 ஆண்டுகள் பணிபுரிந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பின் நிதி காப்பாளர் நூர்ஜஹான். தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பாக பலகட்ட போராட்டங்களை நடத்திவிட்டு பிரகடன ஆயத்த மாநாட்டில் தொடர்ந்து போராட்டங்களை நடத்தி வரக்கூடிய ஆட்சியாளர்களிடம் தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக தொடர்ந்து 21, 22, 23 3 நாட்களும் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் என்ற முடிவோடு தொடர்ந்து ஊழியர்கள் இந்த பந்தலில் உட்கார்ந்து உண்ணாவிரதத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களாக உண்ணாவிரதம் தொடரப்பட்டு இந்த உண்ணாவிரதத்தில் தினந்தோறும் 1000க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு இந்த உண்ணாவிரதம் மிக எழுச்சியோடு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த உண்ணாவிரதத்தை கலந்து கொண்ட ஊழியர்கள் இன்று காலை முதல் தொடர்ந்து மயக்கம் ஏற்பட்டு சுயநிலைவை இழந்து ஒரு 7 பேர் இன்று வரை மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். எங்களுடைய கோரிக்கையான 40 ஆண்டு காலம் சத்துணவில் வேலை பார்த்து வீட்டிற்கு செல்லும் போது குறைந்தபட்சம் பென்ஷன் ஓய்வூதியம் 6,750 அகவிலைப்படியுடன் வழங்க வேண்டும். மோப்ப சக்தி இழந்த நாய்க்கு கூட இந்த காலத்தில் நல்ல ஒரு பென்ஷனை 9,000 பென்ஷனை வழங்குகிறார்கள். ஆனால் 40 ஆண்டு காலம் இந்த சத்துணவு திட்டத்தை உலகம் போற்றும் திட்டமாக உன்னத திட்டமாக மாற்றக்கூடிய இந்த சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வெறும் 2,000 ரூபாய் பணத்தை வைத்து நீங்கள் உயிர் வாழ்கள் என்று இந்த அரசாங்கம் சொல்வது நியாயமா என்ற கேள்வியோடு தொடர்ந்து நாம் சமூக நலத்துறையுடைய அமைச்சரை கீதா ஜீவன் அவர்களை பலமுறை சந்தித்து கடிதம் கொடுத்து பேசப்பட்டிருக்கிறோம். அதோடு சத்துணவு மற்றும் சமூக நலத்துறையுடைய அமைச்சரோடு அதிகாரிகள் இணை இயக்குனர் அவர்கள் அமிர்தவள்ளி மரியாதைக்குரிய அமிர்தவள்ளி அவர்களையும் தொடர்ந்து சந்தித்தோம். அது மட்டுமல்லாது சமூகம் மற்றும் மகளிர் உரிமைத்துறையுடைய செயலாளர் அவர்களையும் தொடர்ந்து கடிதம் கொடுக்கப்பட்டு பலமுறை பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டது. அவர்கள் சொல்வது என்னவென்றால் அரசாங்கம் தான் இதில் கையில் எடுக்க வேண்டும், முதல்வருடைய கவனத்துக்கு கொண்டு செல்வோம் என்று சொல்லி நாம் உன்னதமான இந்த போராட்டத்தை சாத்வீகமான முறையிலே மாவட்ட தலைநகரங்களில் பேரணி, ஒன்றியங்களில் ஆர்ப்பாட்டம், ஒன்றியங்களில் உண்ணாவிரதம், ஒன்றியங்களில் மறியல், கருப்பு உடை அணிந்து மறியல், கருப்பு பேட்ச் அணிந்து பெண்கள் தலைமையில் மறியல் என்று தொடர்ந்து சாத்வீகமான முறையில் போராட்டங்களை நடத்திவிட்டு 2 மாதமாக அதிகாரிகளை சந்தித்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் என்று சொல்லியும் கூட அதிகாரிகள் காதில் செவிசாய்க்காமல் இந்த போராட்டத்திற்கு முடிவு எடுக்காமல் முதல்வருடைய கவனத்திற்கு கொண்டு செல்லாமல் இன்று சத்துணவு ஊழியர்கள் அவல நிலைக்கு தள்ளப்பட்டு இன்று 7 பேர் மருத்துவமனைக்கு சென்றிருக்கிறார்கள். முதல்வருடைய கவனத்திற்கு சென்றிருக்கிறதா இல்லையா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. இந்த அமைச்சர் இன்று வரை இங்கேதான் இருக்கிறார். சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் அவர்கள் மகளிர் மேம்பாட்டிற்காக நான் அனைத்து திட்டங்களையும் செய்கிறேன் என்று பறைசாட்டக்கூடிய அமைச்சர் அவர்கள் இன்று 7 பேர் இன்று உயிர் பாதிக்கப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட விஷயம் தெரிந்தும் கூட அதற்கான உடனடியாக இந்த கூட்டமைப்புடைய தலைவர்களை அழைத்து பேச வேண்டும் என்ற எண்ணம் வராதது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாது சத்துணவு அங்கன்வாடி பணியில் வேலையில் அமர்த்தப்பட்டு தொடர்ந்து அது பணியிலேயே தொடர்ந்து வேலை பார்த்து இன்று அரசு காலி பணியிடங்கள் அரசு துறைகளில் அதிகமான காலி பணிகள் இருந்தாலும் கூட குறைந்தது SSLC முதல் பட்டதாரி வரை படித்த இங்கே வேலை பார்க்கக்கூடிய சத்துணவு ஊழியர்களுக்கு பதவி உயர்வு என்பது தொடர்ந்து மறுக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாது காலை உணவு திட்டத்தை இந்த தமிழ்நாடு சத்துணவு மற்றும் அங்கன்வாடி கூட்டமைப்பு சார்பாக முழு மனதோடு வரவேற்கிறோம். ஆனால் இந்த காலை உணவு திட்டத்தை தனியாக ஒரு சமையல் அறை, தனியாக ஒரு அடுப்பு, தனியாக பாத்திரங்கள் கொடுக்கப்பட்டு மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலமாக அதற்கு வேலைக்கு ஆட்கள் எடுக்கப்பட்டு இது தனியார் மையத்தை நோக்கி கொண்டு செல்லக்கூடியிருக்கிறதை இந்த சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களுடைய கூட்டமைப்பின் சார்பாக சத்துணவு திட்டத்தின் மூலமாக அமல்படுத்த வேண்டும் என்று தொடர்ந்து 2 ஆண்டுகளாக
நாட்களாக இந்த போராட்டத்தை தொடர்ந்து கையில் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் கடைசியாக வாழ்வா சாவா என்ற பிரகட மாநாட்டின் மூலமாக இன்று 3 நாட்களும் தொடர்ந்து தன்னை வருத்தி கொண்டு வாழ்ந்தாலும் சரி சாய்ந்தாலும் சரி செத்தாலும் பரவாயில்லை இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு ஓய்வூதியம் பெற்று தர வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து இன்று பந்தலிலே ஒரு 25ற்கு மேற்பட்ட ஊழியர்கள் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உண்ணாவிரத போராட்டத்திலே அனைத்து மாவட்டங்களிலும் தொடர்ந்து 1000ற்கும் மேற்பட்ட ஊழியர்கள் பங்கு கொண்டு இதை நடத்தி கொண்டிருக்கிறோம். உடனடியாக முதல்வர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு நம்முடைய சமூகத்துறை அமைச்சர் அவர்கள் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எங்களுடைய தலைவர்களை அழைத்து பேசி எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும். அப்படி இல்லை என்றால் இந்த போராட்டம் வேறு விதமாக தீவிரம் அடையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேடம், இப்போ நீங்கள் 2 வருடங்களாக போராடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்கிறீங்க. 2021 டிஎம்கே ஆட்சி வருது. அதற்கு முன்னாடி இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்ததா? அதாவது திமுக ஆட்சி வந்தாலும் சரி அதிமுக ஆட்சி வந்தாலும் சரி தொடர்ந்து ஓய்வு பெறக்கூடிய ஊழியர்களுக்கு ஓய்வூதியத்தை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று கடந்த பல ஆண்டுகளாக அந்த மனுக்கள் கொடுக்கப்பட்டு பேசப்பட்டிருக்கிறோம். ஆனால் இன்றைய முதல்வர் அவர்கள் தேர்தல் வாக்குறுதியாக நான் ஆட்சிக்கு வந்தால் முதலாவதாக சத்துணவு ஊழியருடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். ஆனால் ஆட்சிக்கு வந்து 2.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இவர் ஆட்சியில் அமர வேண்டும் என்பதற்காக சத்துணவு மற்றும் அங்கன்வாடி ஊழியர்கள் பட்டி தொட்டியெல்லாம் பறைசாற்றி தலைவர் அவர்கள் அரசவையில் அமர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அமர வைத்தோம். 2.5 ஆண்டுகள் ஆகியும் கூட இன்று வரை கோரிக்கை நிறைவேறினால் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். என்னுடைய பெயர் மாயமலை. சத்துணவு அங்கன்வாடி சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய இணை கன்வீனர், சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதிய சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் மாயமலை. ஓய்வூதியம் குறித்து கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக ஆட்சியில் நாம் கோரிக்கை வைத்து போராடி இருக்கின்றோம். 2015 பிப்ரவரியிலே ஒரு 500 ரூபாயை அவர்கள் உயர்த்தி கொடுத்தார்கள். 2017 7வது பே கமிஷனிலே ஒரு 500 ரூபாயை உயர்த்தி கொடுத்தார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக இன்று அந்த கோரிக்கை அப்படி உயர்த்தியும் கூட 65 ரூபா 75 பைசா அன்றாடம் ஜீவனாம்சத்துக்காக எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஓய்வூதியம். அப்போ இது போதாது, முறையான பென்ஷன் இவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று சொன்னவர்கள் அன்று எதிர்க்கட்சியாக இருந்து இன்று நாங்கள் வாக்களித்து ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அரசு. அப்போ முறையான பென்ஷன், முறையான காலமுறை ஊதியம் கொடுப்போம் என்ற தேர்தல் வாக்குறுதி எண் 313, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று சொல்லித்தான் இந்த போராட்டம் கூட என்பதை தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். அவர்கள் சொன்னதைத்தான் கேட்கின்றோம். சொல்லாததை கூட செய்வோம் என்று வாய்ச்சவடால் அடிக்கின்றார்கள். சொன்னதை செய்யுங்கள், பொய் சொல்லாதீர்கள். நீங்கள் சொன்ன முறையான காலமுறை ஊதியத்திற்கு தகுதியுள்ள ஊழியர்களை ஈர்ப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது என்ற ஆலோசனையை கூட்டமைப்பு முன்வைத்திருக்கிறது. காலி பணியிடங்களை நிரப்புவோம் என்று சொன்னதும் திமுக அரசினுடைய வாக்குறுதி. அந்த காலி பணியிடங்கள் நிரப்புகையில் தகுதியுள்ள சத்துணவு அங்கன்வாடி ஊழியர்களை ஈர்த்திடுங்கள், ஈர்த்து காலமுறை ஊதியம் கொடுப்போம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிக் கொள்ளுங்கள் என்று ஆலோசனை சொல்கின்றோம். அதை செவி கொடுத்து கேட்பதற்கு இந்த அரசு தயாராகவில்லை. எங்களுக்கு சந்தேகம் வருகிறது, இந்த அரசுக்கு களங்கம் கற்பிக்க இங்கே உள்ள அதிகாரிகள் தடையாக இருக்கின்றார்களோ என்ற சந்தேகம் எங்களுக்கு வருகிறது. அப்போ 2 கோரிக்கையும் அவர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிக்குட்பட்ட விஷயம். இதில் ஒரு விஷயம், அகவிலைப்படியுடன் டிஏ வழங்கு. அகவிலைப்படி நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய இந்த 2000ற்கு இன்றைய தினம் உள்ள அகவிலைப்படி 4% இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள், ஆன் கோயிங் அது இம்ப்ரூவ் செய்து கொள்ளும். இன்று இந்த அரசுக்கு சுமை இல்லை, ஒரு பெரிய சுமை இல்லை. ஒரு ஆளுக்கு ஒரு 80 ரூபா கொடுக்கறதுனால பெரிய சுமை இல்லை அப்படின்னு சொன்னால் கூட கேட்பதற்கு தயாராக இல்லை. காலி பணியிடங்கள், அரசு துறையில் காலி பணியிடங்கள் 5 லட்சம். அந்த 5 லட்சத்திற்கும் ஒவ்வொரு ஆண்டும் பட்ஜெட் போடுகின்றீர்கள், நிதி ஒதுக்குகின்றீர்கள். அந்த காலியாக உள்ள பணியிடங்களுக்குரிய அந்த ஊதியம் செலவிடப்படாமலேயே கஜானாவுக்கு திரும்பி படைமாற்றம் செல்கிறது.
அந்த ஊதியத்திலிருந்து அடாப்ட் செய்யுங்கள், அப்சார்ப் பண்ணி இவர்களுக்கு காலமுறை ஊதியம் கொடுங்கள் என்று சொல்கின்றோம். இன்றைக்கு ஜஸ்ட் நியரஸ்ட் 15,000 ரீச் பண்ணிட்டாங்க. ஒரு 1000 ரூபா அவங்களுக்கு உயர்த்தி கொடுத்தாலே போதும். 1000 ரூபா உயர்த்தி கொடுத்தாலே 15,700 அரசாங்கத்தினுடைய மினிமம் டைம் ஸ்கேல், ஜூனியர் அசிஸ்டன்ட் டைம் ஸ்கேல். இவங்க நெருக்கி 15,000க்கு போயிட்டாங்க. ஒரு 700 ரூபா உயர்த்தி கொடுத்தாங்கன்னு சொன்னால் காலமுறை ஊதியம் என்ற அந்த காலமுறை ஊதியம் வழங்குவோம் என்ற அந்த வாக்குறுதி நிறைவேறிவிடும் என்று என்ன சொல்லியும் புரிய மாட்டேன் என்கிறது இந்த அதிகாரிகள். அவர்களுக்கு சொல்கின்றார்களா? அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால், அரசாங்கம் சொன்னால் தான் நாங்கள் பரிந்துரைக்க முடியும், எந்த பரிந்துரையும் எங்களுக்கு அனுப்பாதீர்கள் என்று மேலே உள்ளவர்கள் சொல்கிறார்கள். நாங்கள் என்ன செய்வது என்று நொந்து கொள்கின்றார்கள். இந்த பின்புலத்தில் தான் வாழ்வா சாவா என்ற முடிவெடுத்து சாவதற்கான இந்த போராட்டம். சாகிறோம் என்று சொன்ன பின்னாலும் கூட அதை திரும்பி பார்த்து செவிமடுத்து கேட்பதற்கு கூட தயாராக இல்லை என்ற ஒரு மனிதாபிமானமற்ற அரசை சந்திப்பது எங்களுக்கு வெட்கமாக இருக்கிறது. இந்த அரசு வர வேண்டும் என்று வேண்டி விரும்பி வாக்களித்தவர்கள் அது ஏன் செய்தோம் என்று நொந்து கொண்டிருக்கின்றோம். வருகின்ற பாராளுமன்ற தேர்தல் எங்கள் சிந்தனையை குழப்பிக் கொண்டிருக்கிறது. நாங்கள் இன்னும் கூட விரும்புகின்றோம் இந்த அரசு பார்லிமெண்ட் தேர்தலிலும் வெற்றி பெற வேண்டும். சந்தர்ப்பம் கிடைத்தால் பார்லிமெண்டில் ஒரு கூட்டணி அரசு, அதனுடைய பிரதமராக ஸ்டாலின் வர வேண்டும் என்பது கூட எங்களது விருப்பம். ஆனால் எங்கள் வாக்கை உத்தரவாதப்படுத்த வேண்டியது இந்த அரசினுடைய கையில் தான் இருக்கிறது என்பதையும் நான் இங்கே சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கின்றோம். சாகுமறை உண்ணாவிரதம் இன்றோடு முடிகின்ற உண்ணாவிரதம் அல்ல, 3வது நாள் இது. இன்றைக்கு கூப்பிட்டுருக்காங்க, செக்ரட்டரி கூப்பிட்டுருக்காங்க, ஏசி சொல்லியிருக்காரு. ஐயா, அதைத்தான் நான் கேட்க வந்தேன். நீங்க அமைச்சர் கீதா ஜீவனை வந்து சந்திச்சீங்களா? அரசு தரப்பு என்னவாக இருக்கு? அமைச்சர் கீதா ஜீவன் ஆட்சிக்கு வந்து 3 ஆண்டுகளில் ஒவ்வொரு சங்கமும் 4 சங்கங்கள் கொண்ட கூட்டமைப்பு, தனித்தனியாக குறைந்தபட்சம் 10 அவங்களே இதைத்தான் சொல்றாங்க. எங்களுக்கு நிதி நெருக்கடி, நாங்கள் என்ன செய்கிறது? இப்போ கூட அவங்க வந்துடுவாங்க, அவங்களுக்கு மன கஷ்டம், கொஞ்சம் யோசிக்கிறாங்க, எப்படி இவங்கள்ட்ட போய் நம்ம பேசுறது? வருகின்ற போதெல்லாம் சொன்ன வாக்குறுதி ஒன்றும் நிறைவேற்றப்படவில்லையே. நான் அந்த தலைவர்களிடம் ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு விதமாக கொடுத்த வாக்குறுதி எதுவும் இதுவரைக்கும் 3 ஆண்டு கடந்து விட்டது. எப்படி அவர்களிடம் நான் மீண்டும் அவர்களை சந்திப்பது, என்ன பதிலை சொல்வது, என்ன உத்தரவாதம் கொடுப்பது என்று தடுமாறுகின்றார்கள், யோசிக்கிறார்கள் என்பது மாதிரியான தகவல்களை அங்கே இருந்து வருது. எங்களை சந்திக்கிறதுக்கே மறுக்கிறதுக்கான காரணம் தான். அப்போ இவங்க எதுக்கு கூட்டு மந்திரி சபைக்கு ஒரு கூட்டு பொறுப்பு உண்டு. இவர்களுக்கு எந்த ஸ்தானத்தில் இவங்க இருக்காங்கன்றது எங்களுக்கு புரிய முடியலை. மகளிர் உரிமைத்துறை, இன்னொன்னு சொல்கிறேன், மகளிர் உரிமைத்துறை, இந்த துறையில் மகளிர் 95%. அந்த மகளிர் யார் என்றால் கிராமப்புறங்களிலே பிற்படுத்தப்பட்ட பட்டியலினத்தவராக உள்ள டெசர்டட் விடோஸ், முன்னுரிமை கொடுக்கப்பட்டு பதவியில் அமர்த்தப்பட்ட பெண்மணிகள். ரிட்டையர்ட் ஆன பின்னாடி அவர்கள் நிராதரவாக மனப்பிறழ்வுக்குள்ளாகி பலர் பிச்சை எடுக்கக்கூடிய அவலம் தமிழ்நாட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதையும் நான் சொல்லிக்கொள்ள முடியும். 2000 ரூபா மோப்பனா 7 ஆண்டு பணி செய்து மோப்ப சக்தி இழந்த நாய்க்கு பராமரிப்பு செலவு சாகும் வரை 6000 ரூபாய் தமிழ்நாடு அரசு அனுமதிக்கின்றது. மனிதர்களுக்கு 2000 என்பது எதில் சொல்லப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தெரியலை. இதுதான் விஷயம். குறைந்தபட்சம் ஓய்வு பெற்றவர்கள் எவ்வளவு பேர் இருக்கிறீங்க? குறைந்தபட்சம் ஓய்வு பெற்றவர்கள் 74,000 பேர். ஒரு 20,000 பேர் செத்துட்டான். அந்த 3 வருஷத்தில் செத்துட்டான். இன்னும் 2 வருஷத்தில் நெருக்கி செத்துருவான். சாகிறதுக்கு முன்னாடி எதையாச்சும் கொடுங்கயான்னு கேட்குறான். நேரடியாக நீங்கள் முதலமைச்சரை சந்திச்சிருக்கீங்களா? சந்திப்பதற்கான வாய்ப்பு நேரத்திலிருந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். அவர் நாங்கள் கொரோனா நிதி கொடுக்க வேண்டும் என்று கேட்டபோதே ஒரு 11 லட்சம் கொரோனா நிதி வசூலித்து ரிட்டையர்டு எம்ப்ளாயிஸ்ட்டை வசூலித்து தேதி கேட்டபோதே அதற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. இப்போவும் அதைத்தான் சொன்னான். இப்போவும் அதைத்தான் சொல்கிறேன். அவர் சந்திக்க அவங்க கீதா ஜீவன் கூட அன்னைட்ட டேட் வாங்கி கொடுக்குற அந்த கொரோனா நிதி கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 2 மாதம் அப்படியே ஒவ்வொரு முறையும் சொன்னாங்க. நாங்கள் கும்பிடு போட்டு
முதலமைச்சர் நீங்கள் தான். அவங்க அந்த அந்த டைமிங்கில் வடிவேலு ஒரு 5 லட்சத்தை கொடுத்து சந்திச்சுட்டு வந்தார். பத்திரிகை செய்தி வந்துச்சு. மாண்புமிகு நீதியரசர் பால் வசந்தகுமார் ஒரு 5 லட்சத்தை கொடுத்துட்டு அது பத்திரிகை செய்தியெல்லாம் வந்துச்சு. நாங்கள் 11 லட்சத்தை வச்சுட்டு சந்திப்பதற்கு கேட்டோம். எங்களுக்கு மறுக்கப்பட்டது. வேதனையோடு நீங்கள் தாம்மா எங்களுக்கு முதலமைச்சர், துறை அமைச்சர் நீங்கள் தான், நீங்களே அண்ணாச்சிக்கிட்ட கொடுத்துருங்க, எங்களுக்கு சந்தோஷம், அவரை பார்த்து தான் கொடுக்கணும் என்பதல்ல. எங்களது கோரிக்கைக்கு வேண்டாம். இந்த கொரோனா நிதி ஓவரால் எங்களுடைய சமுதாய கடமை என்று கொடுத்து விட்டு வந்தோம். அவர் பார்க்குறதும் பார்க்காதான் அவர் விருப்பம். எங்களுடைய விருப்பம் அவர் பார்க்க வேண்டும். 4 லட்சம் ஊழியர்கள், 4 லட்சம் குடும்பங்கள் சம்பந்தப்பட்ட வாழ்வாதாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இதை விட ஒரு பெரிய மனிதாயமான பிரச்சனை இந்த அரசுக்கு இருக்க முடியாது என்று நம்புகின்றோம். அதுக்கு மேலே இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க அஜெண்டாவில் எது இருக்கோ அது நமக்கு தெரியாது. இந்த 3 நாட்களாக நீங்கள் சாகுமுறை உண்ணாவிரதம் எடுத்துட்டு இருக்கிறீங்க. குறிப்பாக இந்த இடத்துக்கு வந்து எந்தெந்த அதிகாரிகள் வந்தாங்க? நேரடியாக வந்தது யாரெல்லாம்? நேரடியாக வந்தது சத்துணவு சமூக நலத்துறை இயக்குநரகத்திலேருந்து அந்த செக்ஷன் மேனேஜர் வந்தார். அப்புறம் ஜாயிண்ட் டைரக்டர் ஆன்கோயிங் வந்துங்க நின்று 1/2 மணி நேரம் பார்த்துட்டு போனாங்க ஜாயிண்ட் டைரக்டரு. இப்போ நேற்று இயக்குனர் கூப்பிட்டாங்க. இயக்குனர் ஏற்கனவே போன வாரமே கூப்பிட்டு சொன்னாங்க. அவங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இப்போ திருப்பி கூப்பிட்ருக்கீங்களாமாண்டா? இல்லை நீங்கள் உண்ணாவிரதம் இருக்கிறீங்க, அதை கைவிடுங்கன்றாங்க. எப்படிம்மா கைவிடுறது? நீங்கள் செக்ரட்டரிகிட்ட பேசி எங்களை அழைக்கிறோன்னு சொன்னீங்களே, அதுக்கு என்ன? நான் சொல்லிவிட்டேன், அவங்க கூப்பிடலைன்னு சொன்னாங்க. அப்புறம் பேசிட்டு நாளைக்கு கூப்பிட்றோம்ன்றாங்க, பேசுங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் லிமிட், இதுதான் லெவல். ஆனால் அமைச்சர் கீதாஜி மட்டும் நீங்கள் தொடர்பில் தான் இருக்கிறீங்க. தொடர்பில் தான் இருக்கு. உண்ணாவிரதம் உங்களுக்கு தெரியும் இல்லையா? தெரியும், அவங்களுக்கு கொடுத்துருக்கான், ரிட்டனாக கொடுத்துருக்கான், இமெயில் அனுப்பிச்சிருக்கான், ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அனுப்பிச்சிருக்கான். அவங்க ஆஃபீஸ்லேயே போய் நேரடியாகவும் கொடுத்துட்டு வந்துருக்கோம். நாளைக்கு வரைக்கும் வந்து எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் உங்களுக்கு சாதகமாக வரல அப்படின்னா அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இன்றைக்கு செக்ரட்டரியை சந்திக்கிறதுலேருந்து நாம் அடுத்த கட்ட நகரை நோக்கி கூடி பேசி முடிவெடுப்போம். என்னோட பெயர் சகுந்தலா. எனக்கு வயது 70. நான் 2017 வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகியிருக்கிறேன். 3 நாளாக பட்டினியாக இருந்தோம். நம்மளுடைய நிர்வாகம் இது வந்து ஜெயிக்கணும் அப்படி என்பதற்காக நம்ம உயிர் போனாலும் இருக்கக்கூடிய சந்ததிகள் வந்து பின்னாடி அவங்களுக்கு இந்த உதவிகள் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்கள் 3 நாளாக இன்றைக்கி விரதமாக இருக்கிறோம். ஜெயிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய இந்த ஒரு அரசு வந்து ஒரு நாள் இருந்தால் கூட இந்த அரசு கூப்பிட்டு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் இவ்வளோ ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்காது. என்னங்க, அதனால் நாங்கள் நேரடியாக என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா, நாங்கள் நேராக ஸ்டாலின் வீட்டுக்கு தான் போகிறதா முடிவை எடுத்திருக்கிறோம். இந்த முடிவை வந்து மாற்ற போகிறது கிடையாது. இந்த 5 மணிக்குள்ளார வந்தால் நாங்கள் பார்ப்போம். இல்லைன்னு சொன்னால் ஸ்டாலின் வீட்டுக்கு தான் போகிறோம். ஒரு நாள் இருந்தாலும் கடைசி முடிவாக ஸ்டாலின் வீட்டுக்கு செல்வதாக முடிவு எடுத்திருக்கிறோம் என்பதை முக்கியமாக திட்டவட்டமாக சொல்கிறோம். நாங்கள் இதை நீங்கள் நேரடியாக ஒளிபரப்பில் செஞ்சாலும் சரி, நாங்கள் நேராக எல்லாரும் ஸ்டாலின் வீட்டுக்கு வருவோம். தமிழ்நாடு அரசு ஊழியர் சங்கத்தினுடைய முன்னாள் மாநில தலைவர் அருமை தோழர் ஆர் தமிழ்ச்செல்வி அவர்கள் இப்போது வாழ்த்துரை வழங்குவார். இந்த சாகுமுறை உண்ணாவிரதம் நடந்துகிட்டே இருக்கு. இந்த சத்துணவை ஏற்படுத்தி கொடுத்து, துறையை ஏற்படுத்தி வேலையை கொடுத்த மரியாதைக்குரிய புரட்சி தலைவர் என்று எல்லோரும் அன்பால் அழைக்கப்பட்ட எம்ஜிஆர் செத்துட்டார். அப்புறம் நான் கடலில் தூக்கி போட்டாலும் கட்டுமரமாக இருப்பேன், உங்களை காப்பாற்றுவேன், உங்களை நிரந்தரப்படுத்துவேன்னு சொன்ன நம்முடைய அன்பு தலைவர் கலைஞர் இறந்துட்டார். அதன் பிறகு அம்மா நான் உங்களெல்லாம் நிரந்தரப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னவங்க எப்படி இறந்தாங்கன்னே தெரியாமல் இறந்துட்டாங்க. இந்த சாகும் வரைக்கும் என்ன அர்த்தம்னு எனக்கு புரியலை. அதனால் யாராவது இருக்கும்போதே இதை நிறைவேற்றி கொடுங்க. நாம் உயிரோடு இருக்கோம், துறை உயிரோடு இருக்குது, கோரிக்கை உயிரோடு இருக்குது, போராட்டம் உயிரோடு இருக்குது. நம்மளை வந்து கேமராவில் பிடிச்சிட்டு போகிறவங்க அந்த ஊடகங்கள் உயிரோடு இருக்குது, நம்மளை காவல்துறை உயிரோடு இருக்குது, ஐயா வாக்குறுதி கொடுத்தவங்க பூரா உயிரோடு இல்லையே. நாங்கள் என்ன சொல்லி செய்வோம்? இப்போ இந்த போராட்டத்தை என்ன சொல்லி தொலைக்கிறது எனக்கு தெரியல. அதனால ஸ்டாலின் ஐயாக்கு என்ன சொல்கிறோம்? ஐயா நீங்கள் நீடோடி வாழணும், நீங்கள் இருக்கும்போதே இந்த கோரிக்கையை செஞ்சு கொடுத்துடணும். மறுபடியும் நான் இங்கே வந்து இந்த மாதிரி சொல்கிற மாதிரி ஒரு துருஷ்ட நிலைமையை எனக்கு கொடுத்துறாது. அதுதான் நான் கேட்குறேன். அப்புறம் நம்ம நிறைய பேசின விஷயந்தான், எப்படி இந்த துறை வந்துச்சு போச்சு எல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம
அம்மா கோமதி சீனிவாசன் சமூக நலத்துறை அமைச்சராக இருந்தாங்க. நம்முடைய பல போராட்டங்கள்லாம் வந்து கலந்துருக்காங்க, மாநாடுகள்லாம் வந்து கலந்துருக்காங்க. சுப்புலட்சுமி அம்மா இருந்திருக்காங்க, சுப்புலட்சுமி ஜெகதீசன், அவங்களும் எல்லா நிகழ்ச்சிக்கும் வருவாங்க, கலந்துருப்பாங்க. வளர்த்தி அம்மா இருந்தாங்க, அவங்களுமே மாநாடுக்கு வருவாங்க, கோரிக்கைகள்லாம் கொடுத்துருக்காங்க. நம்ம இல்லைன்னா சொல்ல முடியாது. என்னன்னா இந்த படிப்படியாக நான் வரும்போது கூட ஒரு தோழர் இருந்து பேசிட்டு இருந்தார், அங்கே இறங்கி நடந்து வரும்போது படிப்படியாக நாம் முன்னேறி இருக்கோம். இந்த தமிழ்நாட்டுக்கும் இந்த படிக்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்கு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி கொடுப்போம்னு அந்த படி உள்ளே வந்துச்சு. அந்த படி தமிழ்நாட்டுக்குள்ளே வந்த படி இன்னும் அப்படியே படியாக தான் இருக்கு. போராட்டம் ரொம்ப போகும்போது என்ன ஆகுது, விவசாயிகள் போராடுறாங்க, எல்லாம் போராட்டம், அந்த படி செருப்படியாக மாறி நம்மளை பிடிச்சி அடிக்க, உதைக்க, ஜெயிலில் கொண்டு போய் போட, எங்கேயாவது கொண்டு போய் இறக்கி விட, இல்லை ரயில்வே ஸ்டேஷன்லேயே 4 பேர் மறித்து உட்காட்டி வைக்க, எல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. வீட்டுக்கு காவல் போட, அப்புறமா வந்து தவறான தகவல்களை கீழே இறக்கி விட, சஸ்பெண்ட் பண்ண, சம்பளத்தை பிடிக்க, எல்லா வேலைகளும் நடந்துருக்கு. இப்போ இந்த படி எப்போ தான் அந்த படிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்போம். அந்த படிப்படியாக செய்வோம். படிப்படியாலாம் எதையும் செய்ய முடியாது. இங்கே செய்யணும்னு மனசு வச்சா செஞ்சிடணும். எனக்கு பசிக்குது, எங்கள் அம்மா வந்து சாப்பாடு போடுங்கன்னு சொல்லுவோம். எங்கள் அம்மா தட்டை வச்சு என்ன பண்ணுவாங்க, 2 கரண்டி அன்ன கரண்டியில் சாப்பாடு போடுவாங்க. ஒரு குழம்பு கரண்டியில் ஒரு குழம்பை வைப்பாங்க, ஒரு சின்ன கரண்டியில் காய் எடுத்து வைப்பாங்க, சாப்பிடுவோம். இப்போ ஒரு மீன் வறுத்தாங்கன்னா ஒரு துண்டு வைப்பாங்க, மட்டன் செஞ்சோம்னா 4 பீஸ். இதுதான் பரிமாறுற முறை, இதுதான் வந்து சாப்பாடு போடுற முறை. நீங்கள் வந்து எப்படி போடுறீங்க தெரியுமா? தட்டு பெரிய தட்டை வச்சிடுறீங்க, இந்த வாக்குறுதி என்ன பண்ணுறீங்கன்னா சோத்தாக்கி கொண்டாந்து வச்சுக்கிட்டு ஒரு பருக்கையாக போடுறீங்க. நீங்கள் ஒரு பருக்கையாக போட்டு நாங்கள் சாப்பிட்டு அது எங்கள் வயிறு நிரம்பி நாங்கள் என்ன உயிர் வாழ்கிறோம் சொல்லுங்கள். நீங்கள் 50 ரூபா சம்பளத்துக்கு கொண்டாந்தீங்க, 100 ரூபா கொடுத்தீங்க, 120 ரூபா கொடுத்தீங்க, ரைட்டு ஒத்துக்கிறோம். ஆனால் நீங்கள் பருக்கா போட்டு எங்கள் வயிறு நிறைஞ்சிச்சா? தோழர் எனக்கு முன்னாடி பேசின தோழர் சொன்னார், என்ன சொன்னார், பிள்ளை குட்டிகளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க கூட இந்த சம்பளமும் ஓய்வூதியமும் பத்தலைங்க. அடிப்படையான கடமை இல்லைங்க. குடும்பம்னு ஒன்று உருவாக்குனீங்க, நாங்கள் உருவாக்கலை. நம்ம ஏங்கல்ஸ் சொல்லுவார், மார்க்ஸ் சொல்லுவார், குடும்பன்றது 5வது கட்டத்தில் இருக்குது, இது இன்னும் மாறும்னு. படிக்கும்போது யோசிச்சேன், நான் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் படித்தேன் இல்லையா. என்ன மாறுன்றாருன்னா, இந்த குடும்பம் எப்படி எடுத்துன்னா தேங்காயை ஓங்கி அடிச்சு அப்படி செதறும், அந்த மாதிரி செதறிடுச்சு. குடும்பம் வந்து செதற தேங்காய் போச்சு. அதுதான் நடந்தது. இந்த செதற தேங்காய் ஆரம்பத்துக்கு யார் காரணம்னா குடும்ப காரணம் கிடையாது. எந்த மனைவியும் நான் கணவனோட இருக்க மாட்டேன் சொல்லலை, எந்த மனைவியும் நான் அப்பா அம்மாவோட இருக்க மாட்டேன் சொல்லலை. எல்லாம் சேர்ந்து வாழணும்னு தான் நினைச்சேன். ஆனால் வேலை வாய்ப்பு, வாங்குற வேலைக்கு கொடுத்துருவாங்க சம்பளம், ஓய்வு பெற்ற பிறகு அவங்களுக்கு நடத்தப்படக்கூடிய விதம், முதியோர்களுக்கு இருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு, குழந்தைகளுக்கு இருக்கக்கூடிய சமூக பாதுகாப்பு, இது எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா வருடங்கள் செல்ல 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 ரொம்ப மோசமாக போயிடுது. அப்போ என்ன இப்போ நடந்துகிட்டு இருக்கு, கடந்த 10 வருஷமா குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குடும்பங்கள் குடும்பங்களாக இல்லை. கணவன் ஒரு இடத்துல வேலை செய்ய, மனைவி ஒரு இடத்துல வேலை செய்ய, குழந்தைகள் ஒரு இடத்துல இருக்க, அவங்க வளர்ந்த பிறகு நிறைய பேர் வந்து குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாது, போய் பார்க்க கூட நேரம் இருக்காது, எங்கேயாவது ஹாஸ்டலில் எங்கேயாவது சேர்த்து விட வேண்டியதுதான். அப்போ குடும்பங்கள் சிதைந்து போயிருக்கின்றதே என்ன காரணம் சொல்லுங்கன்னா சொல்றதுக்கு ஆள் கிடையாது. இந்த குடும்பங்கள் சிதைத்து போனதுக்கு நான் சொன்ன இந்த காரணங்களை சரி செய்யக்கூடிய அதிகாரம் யாரிடம் இருக்குன்னா அரசுகிட்ட தான் இருக்கு. அரசுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கு. அந்த அதிகாரத்தை நீங்கள் பயன்படுத்தவில்லை, ஏழை மக்களுக்கு பயன்படுத்தவில்லை. இவங்க அவங்க எல்லாம் சொல்ல மாட்டாங்க. இங்க பாஸ் பண்ணி போனா படத்துக்கு இருக்காங்க வரிசையா, அவங்க கிட்ட இருந்துச்சு அதிகாரம். புரட்சி தலைவர் சொல்ற எம்ஜிஆர் கிட்ட இருந்துச்சு, நம்முடைய கலைஞர் கருணாநிதி கிட்ட இருந்துச்சு, நான் நிரந்தரமான முதல்வர்னு சொன்னேன் அம்மாட்ட இருந்துச்சு, இப்போ ஸ்டாலின் ஐயா கிட்ட. இப்போ உங்ககிட்ட இருக்கிற அதிகாரத்தில் கொஞ்சம் கூட எங்களுக்கு நீங்க கொடுக்கலையே. அந்த மதுரை வந்து பிள்ளையார் இருக்கார், முக்கூர்ணி பிள்ளையார்னு சொல்லுவார், மீனாட்சி அம்மன் கோயிலில் இருப்பார், நீங்களாம் பார்த்துருக்கீங்க. ஒவ்வொரு பிள்ளையார் சதுர்த்திக்கு என்ன செய்வாங்கன்னா
ஜனங்கள்லாம் சேர்ந்து அரிசி கொடுப்பாங்க. அதை பிரித்து மாவாக்கி கொழுக்கட்டையை பிடிச்சி, பெரிய கொழுக்கட்டை பிடிச்சி அவங்க மேலே தூக்கி வச்சுட்டு இப்படி உருட்டி விடுவாங்க. பாதி பேருக்கு கிடைக்கும், பாதி மண்ணுக்கு போவோம், பாதி பெரிய கொழுக்கட்டை எங்கே போடணுமோ பெரும்பகுதி கொஞ்ச நேரம் முடிச்சு பண்ணிட்டு போயிடும். இப்போ இன்னைக்கு அரசுடைய நிதி ஆதாரங்கள் அப்படிதான் போயிட்டு இருக்கு. எங்களுக்கு கண்ணு தெரியுது. ஏதாவது பேச முடியுமா? ஏதாவது சொல்ல முடியுமா? முக்குரிமை பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை பண்ண மாதிரி ஒரு நிதிநிலை அறிக்கை, அதில் எங்களுக்கு அப்படி உருட்டி விட்டுட்டு பெரும்பகுதி எங்கேயோ போயிடுது. அதை நாங்கள் கீழே பார்த்து பொறிக்க எடுக்கிறதுக்குள்ள சத்துணவு ஊழியர் ஓடி போய் 4 எடுப்பாங்க, அங்கன்வாடி ஊழியர் போய் 4 எடுப்பாங்க, வருவாய் கிராம ஊழியர் போய் 4 எடுப்பாங்க. ஆளுக்காடு ஓடி போய் கிடைக்கிறத எடுத்துக்கிட்டு இதுதான் உனக்கு, இதுதான் கடவுள் உனக்கு கொடுத்தது அப்படின்ற மாதிரி நாங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். இது சரியில்லைன்றது உங்களுக்கும் தெரியும். இப்போ நீங்களாம் எங்களோட எவ்வளோ படிச்சிருக்கீங்க, எவ்வளவோ அனுபவம், உலகம் பூரா சுற்றி வரீங்க. நீங்கள் பார்க்காதது எதையும் நாங்கள் பார்த்துட போகிறதில்லை, உங்களுக்கு தெரியாதது எதுவும் எங்களுக்கு தெரிஞ்சிட போகிறதில்லை. ஆனால் மனசு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை. தலையில் நல்லா தலைமுடி கருப்பாக இருக்கும்போது நல்லா இப்படி நடந்து அடுப்பை ஊற்றி வேலை பார்த்தாங்க இல்லையா? இன்னைக்கு இப்படி வராங்க, டொங்குன்னு கால் போச்சு, கண்ணு போச்சு, தலைமுடியெல்லாம் போச்சு, இருக்கிற முடி நரைச்சி போச்சு. ஆனால் வாழ்க்கையில் ஏதாவது முன்னேற்றம் இருக்கா? ஒன்றுமே கிடையாது. இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கிறீங்க சொல்லுங்க? எப்படி ஆட்சியாளர்கள் எப்படி எடுத்துக்கிறீங்க? இந்த துறை எப்படி எடுத்துக்குது? என்ன சமூக நலம் செஞ்சுட்டீங்க நீங்கள்? ஒன்றுமே கிடையாது. எப்போ பார்த்தாலும் ஒரு ரிப்பீட்டடாக ஒரு பொய். என்ன பொய்? வரி வருவாயில் 90% அரசு ஊழியருக்கு சம்பளம் கொடுத்துட்டோம், ஆசிரியருக்கு கொடுத்துட்டோம், ஓய்வூதியம் கொடுத்துட்டோம். இதையே ஒரு சண்டையாக வச்சுக்கிட்டு இருந்தோம் நம்ம அரசு ஊழியர் சம்பளத்துக்கு. ஒவ்வொரு முறை பேச்சுவார்த்தைக்கு போகும்பொழுதும் இது தப்பு, நீங்கள் சொல்லக்கூடிய ஃபிகர் தப்புன்னு சொல்லிட்டு நம்ம கடுமையாக பேசுகிறோம். கடைசியில் இந்த முறை என்ன பண்ணியிருக்காங்க? நிதிநிலை அறிக்கையில் தினமலரில் நான் பார்த்தேன், சம்பளமும் ஓய்வூதியம் சேர்ந்து 27% காட்டியிருக்கீங்க. அது கூட தப்புன்னு சொல்லுவேன். அது கூட தப்பு, மிகைப்படுத்தி காட்டியிருக்கீங்க. ஏன்னு சொன்னால் இந்த சம்பளம் அதில் என்ன இருக்குன்னா, பட் அந்த ஒவ்வொரு ப்ராஜெக்டுக்கு ஆகக்கூடிய செலவுகளும் இருக்கு. இந்த சத்துணவு ஊழியர்களுக்கு கொடுக்குற சம்பளம்ன்ற கணக்கில் என்ன இருக்குன்னா, இந்த சத்துணவு திட்டத்துக்கு ஆகக்கூடிய செலவுகள் இருக்குல்ல, அதுவும் இருக்கு. அப்போ 27% சரி, ஒரு வழியாக வச்சுருக்கீங்க. இன்னும் அதை உடச்சி பிச்சு போட்டோம்னா 10லேருந்து 12% தான் சம்பளம் வரும். அந்த 10லேருந்து 12% என்ன இருக்கும் தெரியுமா? 4 லட்சம் பணியிடம் காலியாக இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் சம்பளம் கொடுக்காமே கொடுக்குற மாதிரி அதில் கணக்காட்டிருக்கு. என்ன கேட்குறோம், யாரை ஏமாத்துறீங்க? உங்கள் தமிழ்நாடு இதை விட்டு எங்கேயாவது போக போகிறோமா? தமிழ்நாட்டில் தான் இருக்க போகிறோம். வேணா வடக்கத்துக்காரங்க வேணா இங்கே வருவாங்க பிழைக்கிறதுக்கு. இங்கேருந்து யாரும் பிழைக்க எங்கேயும் போக போகிறது இல்லை. நல்லா படித்தவங்க வெளிநாடுகளுக்கு போகிறாங்க வராங்க. ரைட்டு. அப்போ ஏன் ஏமாத்துறீங்க சொல்லுங்கள், கணக்கு சொல்லுங்கள். இவங்களெல்லாம் நிரந்தரம் பண்ணுறதுல உங்களுக்கு என்ன கேடு வந்துடும்? எனக்கு ஒன்றும் தெரியலையே. ஏதாவது கேடு வந்துடுமா? தெய்வத்தை வந்துடுமா? எதனால் நீங்கள் செய்யாமல் இருக்கீங்க? காலி பணியிடங்களில் கல்வி தகுதிக்கேற்ப எங்களை எடுத்துக்கங்கன்னு ஒரு கோரிக்கை. லிமிட்டடாக 3 கோரிக்கை தான் வச்சுருக்கோம். இது ஏற்கனவே வளர்மதி அம்மா சமூக நலத்துறை அமைச்சராக இருந்தப்போ பேசி ஏற்றுக்கொண்ட கோரிக்கை உண்டா இல்லையா? தாய்மொழி சார்லாம் தெரியும், அன்பழகனுக்குலாம் கூட தெரியும். நான் தான் போயிருந்தேன் அந்த பேச்சுவார்த்தை. பழனிசாமி எங்கள் மாநில தலைவராக இருந்தார். அம்மா கூட சொன்னால் ரொம்ப கோபமாக என்கிட்ட, தமிழ்ச்செல்வி நீங்கள் யாரை பற்றியும் பேசுங்க, பழனிசாமியை பற்றி பேசாதீங்க. பலமுறை கூட்டத்தில் சொல்லியிருக்கேன். ஏம்மா பழனிசாமியை பற்றி ஏம்மா பேசக்கூடாது? அவர் நம்ம அரசு ஊழியர்னா, சத்துணவு ஊழியர் சங்கத்துக்காக பாடுபடக்கூடியவர். ஏம்மா அவரை பற்றி பேசக்கூடாது? அவர் இந்த கம்யூனிஸ்ட்காரங்களோட சேர்ந்துக்கிட்டு எப்போத்தாலும் போராட்டம் வைக்கிறாரு, உங்களுக்கு தெரியாதுன்னா. எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. அவரோட சேர்ந்து தானே நம்மளும் போராடிட்டு இருக்கோம். நான் அரசு ஊழியர் சங்கத்தில் போராட்டம் அறிவிச்சா பழனிசாமி வாழ்த்துவார். சத்துணவு ஊழியர் சங்கத்தில் பழனிசாமி போராட்டம் அறிவிச்சா நான் வாழ்த்துவேன். சரி, நான் சொன்னேன் அப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. கம்யூனிஸ்ட் என்னம்மா? அவர் கம்யூனிஸ்டில் இருக்காரா இல்லையான்ற விஷயம்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் கம்யூனிஸ்ட் என்னம்மா? தடை செய்யப்பட்ட கட்சியாம்மான்ட்டு. கம்யூனிஸ்ட் கட்சி தடை செய்யப்பட்ட கட்சியா இந்திய நாட்டில் இல்லையே. அப்புறம் கேட்டேன், அவர் கம்யூனிஸ்ட் பழனிசாமி உட்கார்ந்துருக்காரு. அந்த அம்மாவுக்கு பழனிசாமி யாருன்னு தெரியல.
பழனிசாமி அங்கே உட்காந்துருக்காரு, அன்பரசு பக்கத்தில் உட்காந்துருக்காரு. பழனிசாமி வந்து கம்யூனிஸ்ட்னு தெரியுமா, நீங்கள் யாருமான்னு கேட்டேன். எங்கள் அம்மாவுக்கு புரியல. பார்த்தாங்க. அம்மா புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா அம்மா, நீங்கள் எல்லாரும் கம்யூனிஸ்ட் தான், எல்லாருக்கும் எல்லாம் செய்யணும்னு இளம் பருவத்தில் நினச்சிங்க. அதிகாரம் வந்த உடனே என்ன பண்ணீங்கன்னா எதிர்பக்கம் ஓடிட்டீங்க. அவன் பழனிசாமி நாங்களாம் இங்கே நிற்கிறோம். நீங்கள் அங்கேருந்து எங்களை பார்க்கும்பொழுது கம்யூனிஸ்டாக தெரியுது. நாங்கள் இங்கே இருக்கும் பொழுது, எங்களோட நீங்கள் இருக்கும் பொழுது, நீங்களும் எங்களோட தான் இருக்கீங்கன்னு நினச்சோம். ஆனால் உங்களுக்குலாம் அதிகாரம் தான் கண்ணில் தெரிஞ்சிருக்கு. அதனால் அந்த பக்கம் போன உடனே எங்களை கம்யூனிஸ்ட்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி இன்னும் சில விஷயம்லாம் பேசுவோம். நம்ம ரொம்ப கோபத்துக்கு உச்சத்தில் இருந்தாங்க. பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது முதல்ல பேசவே மாட்டேனாங்க, உள்ளே விட மாட்டேனாங்க. அப்புறம் நான் தமிழ் சொல்லியை மட்டும்தான் கூப்பிடுவேன் நாங்கள். அப்புறம் நான் மட்டும் உள்ளே போனேன். உள்ளே போய் அம்மா எல்லாரையும் கூப்பிட்டா தான் பேச்சுவார்த்தை, நான் மட்டும் உங்ககிட்ட நல்லபடியாக பேசிட்டு வந்தால் கூட நம்ப மாட்டாங்க, அதனால் எல்லாரையும் கூப்பிட்டாதாம்மான்னு சொல்லி அந்த அம்மாவை கொஞ்சம் மகிழ்ந்துச்சு. எல்லாரும் போய் இப்படி ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டு இருந்தேன். அப்போ நான் கேட்டேன், திரும்பி அந்த அம்மா ரஃபா பேசணுமே, அம்மா நீங்கள் இப்படி பேசவே பேசாதீங்க, முதல்ல கோரிக்கையை கேளுங்க. இப்போ நீங்கள் கம்யூனிஸ்ட்டு என்ன சேரக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, அந்த பழனிசாமி அப்படியே அமைதியாக இருக்காங்க பாவம். இவர் தான் அந்த பழனிசாமி. இவர் ஏதாவது தப்பு பண்ணியிருக்காருன்னா நேரத்திலே சொல்லுங்க. இப்போ நீ வந்து இந்த மாதிரி தப்பு பண்ணிட்ட, எங்கள் அரசாங்கத்துக்கு வந்து கெட்ட பேர் சொல்லுங்கம்மா, சொல்லுங்கள். தப்பு பண்ணியிருந்தால் நாங்கள் இப்படியே ஒப்படைச்சிட்டு போகிறோம், இப்படியே பிடிச்சி ஒரு ஜெயிலில் போடுங்க, இவர் தான் பழனிசாமின்னு சொன்னேன். இல்லை அப்படிலாம் இல்லை, அவங்க ஊழியருக்காக பேசுகிறாரு, எனக்கு புரியுது அப்படின்னா. புரியுது இல்லை, நீங்கள் ஜெயலலிதா அம்மா வந்து நீங்கள் பாராட்டுற மாதிரி நானும் பாராட்டுவேன். ஏன் பாராட்டுவேன் தெரியுமா? ஒரு படம் இருக்குமா, நம் நாடுன்னு ஒரு படம் இருக்குது. அதில் எம்ஜிஆர் யார், எம்ஜிஆர் வந்து குடிச்சிட்டு இளநீர் குடிச்சிட்டு, நீங்கள் வேறு எதையாவது நினச்சிக்காதீங்க, இளநீரை குடிச்சிட்டு கொடுக்க காசு இருக்காது. இந்த அம்மா தான் இளநீர் விற்றுக்கிட்டு இருப்பாங்க. காசு இல்லைன்னொன்னே என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு சட்டையை பிடிச்சி வாட்சை வாங்கி வச்சுருப்பாங்க. உண்டா இல்லையா? அப்போ அந்த மாதிரி தானே இப்போ முதலமைச்சர். அப்போ உழைச்சவன் அவனுடைய வருவாயை உடனே பெறவில்லை என்றால், யார் கொடுக்கலையோ அவன் சட்டப்பையை பிடிச்சி நீ எடுத்துக்கோ அப்படின்ற கம்யூனிச தத்துவத்தை தானே அந்தம்மா அமல்படுத்தினாங்க. அப்போ நீங்கள் மட்டும் எங்களுக்கு எதுவுமே கொடுக்க மாட்டேன்றீங்களா, என்னமா நியாயம்னு கேட்டேன். ஒரு 12 கோரிக்கைகள் நம்முடைய சத்துணவு ஊழியர் சங்கம் பேர் போட்டு அரசாணை வாங்கினோம். அந்த பேச்சுவார்த்தையின் போது இவ்வளோ பேச்சு பேசி தான் வாங்கினோம். அப்போ கூட நம்மளால் ஒரு நிரந்தரப்படுத்தி ஒரு ஜீவம் வாங்க முடியல, இவ்வளோ பேசியும். சின்னதும் பெருசுமா சிலது கொடுத்தாங்க. அப்போ தான் இந்த ஓய்வூதியத்தை கூட ஒரு 1000 ரூபாய் ஏற்றி கொடுத்தாங்க. 1000 2000 ஆனது அந்த பேச்சுவார்த்தையின் போது தான் அப்படின்னு வந்து நான் நினைக்கிறேன். ஏதோ ஒன்று ஏற்றி கொடுத்தேன். அப்போ இவ்வளோ தூரம் நம்ம பேசுகிறோம். அப்போ இப்படி பேசும்போது நீங்கள் இவங்களை நிரந்தரப்படுத்தணும்னா எல்லாரையும் பண்ண வேண்டாம். இந்த சத்துணவு ஊழியர்கள், அங்கன்வாடி ஊழியர்களில் எஸ்எல்சி படித்தவங்க இருக்காங்க, கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, பிஎட் படித்தவங்க கூட இருக்காங்க, நிறைய படிப்பு படித்தவங்க இருக்காங்கம்மா. நீங்கள் இதெல்லாம் புள்ளி விவரம் வாங்கி இப்போ தலைமைச் செயலகத்தில் வேலைக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், கிராஜுவேட்ஸ் தான் போக முடியும். இதில் யார் யார் பட்டதாரிகளோ அவங்கள தலைமைச் செயலகத்துக்கு வேலைக்கு அனுப்புங்க. டீச்சர் ட்ரைனிங் ஏதாவது முடிச்சிருந்தாங்கன்னா டீச்சர் வேலைக்கு அனுப்புங்க. எஸ்எஸ்எல்சி முடிச்சிருந்தாங்கன்னா அரசு துறைகளில் ஆர்சி வேலை இருக்குது, ஜூனியர் அசிஸ்டண்ட் வேலை இருக்குது, இதுக்கெல்லாம் நீங்கள் அனுப்பலாமே அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணமாக சொன்னேன். என்ன உதாரணம்? கதர் வாரியத்தில் வேலை செஞ்சவங்களில் ஒரு 800 பேரை வந்து வீட்டுக்கு அனுப்ப முயற்சி பண்ணாங்க. அப்போ கதர்துறை அமைச்சராக மரியாதைக்குரிய ராமச்சந்திரன் இருந்தார். அவரை போய் நம்ம அரசு ஊழியர் சங்கத்தில் நேரில் பார்த்து, என்னுடைய துறை, நான் பணிபுரிந்த துறை வணிக வரித்துறை, அதில் கிட்டத்தட்ட ஒரு 200-250 பதிவுரை எழுத்தர் ஆர்சி போஸ்ட்டு காலியாக இருந்துச்சு. அப்போ போய் சொன்னேன், ஐயா எங்கள் துறையிலே ஒரு 200 போஸ்ட் இருக்குது, பல துறைகளில் வந்து இவங்களுக்கு பணிபுரியக்கூடிய ஈக்குவலான கேடர் இருக்குது, ஏன் நீங்கள் அவங்கள அங்கே அனுப்பக்கூடாதுன்னு சொல்லி ஒரு 450 பேர் எடுத்துக்கிட்டாங்க பல துறைகளில். அவங்களாம் வணிக வரி அலுவலர் வரைக்கும் ப்ரமோட் ஆகி ரிட்டையர் ஆனாங்க. இதை நான் உதாரணமாக சொன்னேன், ஏமா நீங்கள் எடுத்துக்கக்கூடாதுன்னு. அம்மையார் வந்து ஒத்துக்கிட்டாங்க கோரிக்கையை. வந்து ஒரு மகஜர் கொடுக்க சொல்லுங்கள், நான் பார்க்குறேன். நாங்கள் மகஜரும் கொடுத்துருக்கோம். ஆனால் அந்த அம்மா போய் அடுத்த ஆட்சியும் வந்துருச்சு, மறுபடியும் அவங்களே ஆட்சிக்கு வந்தாங்க, ஒன்றும் நடக்கலையே. அப்போ இந்த கோரிக்கை கிட்டத்தட்ட 6-7 வருடம் முன்னாடி முடிந்திருக்க வேண்டிய கோரிக்கை.
அப்போ இதிலிருந்து சரிபாதி பேர் இன்றைக்கு அரசு ஊழியர்களாக போயிருந்தா, மீதி இருந்தவங்களை நிரந்தரம் பண்ணி காலமுறை ஊதியம் கொடுத்துருந்தா இந்த துறையில் உங்களுக்கு நிதி சுமை வந்திருக்காது என்பதை மரியாதைக்குரிய அன்றைய சமூக நலத்துறை அமைச்சரிடம் நேருக்கு நேர் உட்கார்ந்து பேசிய உயிருள்ள ஜீவன் நான் இருக்கேன் சாட்சி. எங்கே கூப்பிட்டாலும் நான் வந்து சொல்லுவேன், அம்மா நம்ம பேசணுமா, நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? அரசு ஊழியர் சங்கத்தில் வந்து மனு இருந்ததுன்னு நீங்கள் என்ன சொன்னீங்க? சத்துணவு ஊழியர் சங்கத்தில் கொடுத்தாதாம்மா நான் வந்து இதை பரிசீலிக்க முடியும். உங்களுடைய இதில் இருந்ததுன்னா இது பொதுவான கோரிக்கைக்கு தான் போகும். நாங்களும் உடனே கொண்டு வந்து கொடுத்தோம். அப்போ ஒரு கோரிக்கையை நீங்கள் 10 வருடங்களாக பரிசீலிக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் என்னவென்று நினைப்பது? நீங்கள் ஏமாத்துறீங்கன்ற முடிவுக்கு தானே நாங்கள் வருவோம். அப்போ நீங்கள் ஏமாற்றி கொண்டே இருந்தீர்கள் என்றால் எப்படி நாங்கள் வாழ்வது? நீங்கள் நல்லா தான் இருக்கிறீங்க, எல்லாரும் நல்லா இருக்கீங்க, உண்டா இல்லையா? எங்கள் குடும்பம் தான் ஒன்றும் இல்லாமல் போச்சு. பிள்ளை குட்டிகளுக்கு திருமணம் செய்ய முடியல, ஆம்பளை பசங்களுக்கு ஒரு கடை கண்ணி வச்சு கொடுக்க முடியல, பேரம்பேத்தி வந்து கேட்டால் கூட ஒரு 5 ரூபாய் எடுத்து கையில் கொடுக்க முடியல. இதை நல்லா வளர்ந்துருச்சு. அதை வளர்த்தது யாருன்னா நாங்கள் தான். நீங்கள் தான் நிதியில் அறிக்கையில் சொல்லியிருக்கீங்க. தமிழகத்தினுடைய வருவாய் வந்து 48% காமிச்சிருக்கீங்க. வரி வருவாய், மற்ற வருவாய் எல்லாமே. இதுக்குள்ள யாரோட பணம் இருக்கு சொல்லுங்க. நீங்க இலவசமா நிறைய ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்குறீங்க, எதுவுமே எங்களுக்கு கிடைக்காது. கிடைக்குமா? ஏன்னா நாங்களும் அரசு ஊழியர். ஒரு நயா பைசா ஏதாவது உரிமை தொகை கிடைக்குமா? கிடைக்காது. ஃபார்ம்லேயே கேட்பாங்க, ஏதாவது நீங்கள் அரசு வேலையில் இருக்கீங்களா? ஆமாம், நான் சத்துணவு ஊழியராக இருக்கேன், அங்கன்வாடி ஊழியராக இருக்கேன், நான் ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்கிறேன்னு எழுதுனா அந்த பணம் கிடைக்காது. பல்வேறு விதமான பிரச்சனை எங்களுக்கு கிடைக்காது. சரி, ஏதாவது ரேஷன் கார்டுக்கு கரும்பு, சர்க்கரை ஏதோ ஒன்று கொடுக்குறீங்களே, நாங்கள் போய் வாங்க முடியுமா? அதுவும் முடியாது. ஒரு அரசு ஊழியருக்கு ஒன்றுமே கிடைக்காது. ஆனால் நீங்கள் வருவாய், வரி வருவாய், பிற வருவாயின்னு காட்டுறீங்கல்ல, அதை பூரா கொடுக்கறது நாங்கள். ஏன்னா நாங்கள் வருமானத்துக்கு வரி கட்டுவோம், வாங்குகிற எல்லா பொருளுக்கும் வரி கட்டுவோம். ஒரு 2 இட்லி வாங்கி சாப்பிட்டா கூட ஜிஎஸ்டி கட்டுவோம். தலைக்கு தேய்க்கிற ஷாம்புல இருந்து, எண்ணெயில இருந்து, காலுக்கு போடுற செருப்புல இருந்து எல்லாத்துக்கும் வரி நாங்கள் கட்டுறோம். ஆனால் அது எங்கள் பணம் போகுது. அப்புறம் உங்களை மாதிரி அல்லாத எங்களை மாதிரி இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் இருந்தோம் இல்லையா, நாங்கள் மாதம் சேமித்து ஜிபிஎஃப் பணம் உங்களுக்கு கொடுப்போம். மாதம் மாதம் உங்களுக்கு அது சேமிப்பு, உங்களுக்கு அது வருவாய், எங்களுக்கு நீங்கள் வட்டி தரீங்க. நீங்கள் இந்த பணம் பூரா வேலைக்கு போகக்கூடியவங்க, குறிப்பாக அரசு ஊழியர்கள், ஆசிரியர்களிடமிருந்து இந்த வருவாய் பூரா வந்துடுது. ஆனால் நீங்கள் இந்த பக்கம் செலவுன்னு காட்டுறீங்க, கிராண்ட்ஸு செலவுகள் காட்டுறீங்க. அதில் ஒரு நயா பைசா கூட எங்களுக்கு வர்றதில்லை. வருமானம் நம்ம கொடுக்குறோம், ஆனால் அரசு நமக்கு எதுவுமே செலவு பண்ணுறது இல்லை. ஏதோ நம்ம தலையில் எழுதி இருக்கக்கூடிய விதியால் நம்ம உயிரோடு இருக்கோம். அதுவும் இல்லைன்னா போய் சேர்ந்துருவோம், முடிஞ்சு போச்சு அது. அப்போ அதுவும் கிடையாது. வருமானம் நாம் கொடுக்கின்றோம், நீங்கள் எங்களுக்கு சம்பளத்தை தவிர ஒன்றும் கொடுக்கல. அப்போ சம்பளம் வந்து நீங்கள் கொடுக்குற கருணையோடு கொடுக்குற நிதி ஆகுமானா ஆகாது. ஏன்னா எங்கள் உழைப்பை ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் செலுத்துகிறோம். காலம்பரை எந்திரிச்சு வரோம், சாயந்தரம் வீட்டுக்கு எப்போ போக முடியுமோ அப்போ தான் போவோம். நாங்களாம் 5 மணி ஆயிடுச்சுன்னா பையத்துக்கிட்டு போக முடியாது. அடுத்த நாளைக்கு தேவையான தயாரிப்பு பணிகளை செய்து வைத்து விட்டு தான் நம்ம போவோம். இந்த பணியில் ஏகப்பட்ட அக்கப்போர், அது கூட உங்களுக்கெல்லாம் தெரியும். நாம் சென்டருக்கு ஒரு அமைச்சர் போனாங்க. போகும்போது அங்கே அரிசியில் முட்டையை போட்டு வேக வச்சுக்கிட்டு இருந்தாங்களாம். நீ எப்படி அரிசியோடு முட்டையை வேக வைப்பாய்? அரிசி வந்து அதனுடைய தன்மை கெட்டு போச்சுன்னு அங்கே ஒரு மெமோ. இன்னொரு சென்டருக்கு போனாங்க, முட்டை தனியாக வெந்துக்கிட்டு இருந்துச்சு. நீ எப்படி முட்டையை தனியாக வேக வைத்தாய்? விறகு செலவாகி விட்டதுன்னு அங்கே ஒரு மெமோ. இந்த 2 மெமோவை எடுத்துக்கிட்டு நம்ம போனோம். ஏதாவது ஒன்று சொல்லுங்கள், அரிசியோடு வேக வைக்கிறதா, தனியாக வேக வைக்கிறதா? இந்த மாதிரி 2 பேருக்கும் மெமோ கொடுத்துருக்கீங்களே, இந்த கூத்தெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு கேட்ட உடனே அவங்களுக்கே சிரிப்பு வந்துருச்சு. சிரிப்பு வந்து 2 பேருடைய மெமோவையும் ரத்து பண்ணி சஸ்பெண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. 2 பேரையும் வேலை கொடுத்தாங்க. இப்படி நிறைய பிரச்சனை. நாங்கள் என்ன கேட்குறோம், சரி ஏதோ உங்களுக்கு இதுதான் சம்பளம் கொடுக்க முடியுது, உங்கள் தரித்திரம், எங்கள் தரித்திரம்னு சொல்ல மாட்டோம். நாங்கள் நல்லா உழைக்கிறோம், நல்ல வருவாய் வருது. ஆனால் உங்கள் மனசில் தரித்திரம் பிடிச்சி ஆட்டுது, கை வழங்கி எடுத்து கொடுக்க மாட்டேங்கிறீங்க. சில வீடுகள் இருக்குமா, அது வந்து நீங்கள் எப்படின்னா சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, கொஞ்சம் இருக்கும். சரி, அதை நீ எடுத்துன்னு போன்னு சொல்கிற அந்த பெருந்தன்மை அந்த வேலைக்காரமாக கொடுக்கலாம், யாருக்காவது கொடுக்கலான்றது இருக்காது. திறந்து பார்த்துட்டு வச்சுப்பாங்க. காலையில் அது ஊசி போன பிறகு நாய்க்கு போடுவாங்க, நாயும் திங்காது, வள்ளுன்னு குலைச்சிட்டு போயிடும். அந்த மாதிரி இந்த நாட்டில் எவ்வளவோ பணம் சேருது.
எவ்வளவோ வருவாய் இருக்குது. நீங்கள் வந்து எங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அது ஊசி போனாலும் ஊசி போகட்டும்னு அதை வச்சுக்கிட்டே தான் இருக்கீங்க. அதை வச்சுக்கோங்க, போய் தொலையுது, அதை கூட விட்டுருங்க. எங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கக்கூடாதா? 6,850 ரூபாய் கேட்டிருக்கீங்க. உண்மையில் நீங்கள் எப்படி கேட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் இபிஎஃப் ஒன்று இருக்கு இல்லையா, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடென்ட் ஃபண்டு, மத்திய அரசோட, அதனுடைய கால்குலேஷனே என்ன தெரியுமா? 108 வரக்கூடிய வரவு மட்டும் எலக்ட் பண்ணிருக்காங்க. போலீஸ் எல்லாமே வெளியே நின்றுருக்காங்க, கண்டுதான் நிற்கிறாங்க. 108 ஆமாம், 108 வர சொல்லி நாங்கள் அவங்களுக்கு கிளம்பி வரதுலாம் கேட்போம். சார், காவல்துறை கால் பண்ணி கண்டுக்காமல் இருக்காங்க. ஓகே. ஆக அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால், இந்த பென்ஷன் வந்து இபிஎஃப் சொல்கிறது, இபிஎஃப்ல பணம் போடக்கூடியவங்களுக்கு கொடுக்கணும்னு 2014 இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கு பாருங்க பிஜேபி, அவங்க 6,500 ரூபாய் நீ குறைந்தபட்ச பென்ஷன் கொடுக்கணும், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடுப்போன்னு வந்து 10 வருஷம் ஆச்சு, கொடுக்கல. பிஜேபியும் கொடுக்கல. அப்போ இவங்க பல விஷயங்கள்ல உங்களுக்குள்ள சண்டைகள் வருது போகுது. ஆனால் தொழிலாளிக்கு ஏதாவது கொடுக்கறதுல அவங்க ஒத்துமையாக இருக்காங்க, ஒன்றும் கொடுக்கக்கூடாதுன்றதுல ஒத்துமையாக இருக்காங்க. இப்போ இந்த 6,500 என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று, சட்டப்படியாக கொடுக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை கூட நீங்கள் கொடுக்கலன்னா நீங்களாம் வந்து கம்பி எண்ண வேண்டியவங்க. அதான சொல்லணும். சட்டப்படி ஒன்று கொடுக்கணும்னு முடிவான பிறகு அதை கொடுக்காம ஏமாத்துறாங்கன்னா என்னுடைய உடைமை பறிக்கப்படுது. இந்த நாட்டில் வந்து ப்ராப்பர்ட்டி வச்சுக்கலாம், ப்ராப்பர்ட்டிக்கு உரிமை உண்டு. அப்போ அந்த ப்ராப்பர்ட்டியாக நான் ஏர்ன் பண்ண அந்த பென்ஷன் நீங்கள் கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா அது என்னிடம் இருந்து களவு போயிருக்கிறது என்ற அர்த்தம். களவு பண்ணுறவங்க யார் சட்டத்தை உருவாக்குகிறார்களோ, சட்ட பாதுகாவலர்களாக இருக்கிறார்களோ, அவர்களே எங்களுடைய உழைப்பையும் உரிமையையும் உடைமையையும் களவாடுகிறார்கள் என்று வரும்பொழுது நாம் எங்கே போய் முறையிடுவோம்? இதை எங்கே போய் முறையிட முடியும்? முடியவே முடியாது. அப்போ இப்படிப்பட்ட கோரிக்கைகளுக்கான போராட்டத்தை இன்னும் வலுவாக நடத்த வேண்டும். இந்த போராட்டத்தினுடைய வீச்சு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது. நீங்கள் முதல்வர் இல்லத்தை நோக்கி முற்றுக போவீங்களா, இல்லை நீங்கள் ஆளுநரை நோக்கி முற்றுக போவீங்களா, யாருக்கிட்ட போய் இது போய் நின்று உறுதியாக 10 பேர் செத்தாலும் பரவாயில்லை. ஏன்னா இப்போ 108 கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க, 108 வரமாட்டேங்குது. கொஞ்சம் பேருக்கு முடியலை, 108 ஆம்புலன்ஸ் வந்து கூப்பிட்டுட்டு போங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்களாம். காவல்துறையும் கண்டுக்காதுங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியுமா, இங்கே எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. மன்னர் கேட்பாரு, எப்போ மும்மாரி பெய்கிறதான்னு, வெயில் காஞ்சிக்கிட்டு இருக்கோம், பெய்கிறதுன்னு சொல்லிடுவார். ஏன்னா இல்லைன்னா தானே வம்பு. ஏன் பெய்யலை? வர்ணதேவனுக்கு பூஜை போட்டிங்களா, லெட்டர் கொடுத்து விட்டீங்களா, புறா காலில் கட்டி அனுப்புனீங்களான்னு ஒரு 4 கேள்வியை கேட்பாரு. எல்லாம் அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டா ஒரு பிரச்சனையும் இல்லை பாருங்க. நம்ம காவல்துறை அதில் ட்ரெயின்டு, அவங்களுக்கு அதில் நல்ல பயிற்சி. ஏதாவது பிரச்சனையான்னு கேட்டால் எல்லாம் கட்டுக்குள் இருக்கின்றன. இந்த 4 இந்த இரும்பு இதெல்லாம் தூக்கி போட்டு முள்ளு வேலை நம்மளாம் செய்யாத வேலை இல்லை. இன்னைக்கு இந்த 2000 ரூபாய் பென்ஷன் வாங்குறோன்னு சொன்னால் கொஞ்சம் போராடி வாங்கலை. இன்னைக்கு இந்த நிதி கமிஷன் வாங்கணும்னா இங்கே தான் உட்காந்து நம்மலாம் போராடணும். பே கமிஷன் வாங்கணும்னா 10 நாள் போராடி முள்ளு வேலி போட்டு அதில் நான் ஏறி குதிச்சு என் சேலை கிழிஞ்சு காலில் காயம் போட்டு எவ்வளவோ நம்ம பார்த்துட்டோம். பீச்சில் போய் படுத்து ஜெயலலிதா அம்மா சட்டமன்றத்திலேருந்து வரும்பொழுது அவங்க காரை மறித்து அந்த அம்மா திரும்பி சட்டமன்றத்துக்கே ஓடி போய் மறுபடியும் 11 அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகுதானே நம்ம எல்லாம் போனோம். ஆனாலும் அன்னைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்துச்சு, நான் பீச் ரோட்ல படுத்துக்கிட்டு இருக்கேன், அப்பவே என்ன சொல்றாங்க, ஹலோ எல்லாம் கட்டுக்குள் இருக்கின்றதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாவம் அந்த அம்மா அங்கேருந்து கிளம்பி வந்துட்டாங்க, கட்டுக்குள் இருக்கின்றதுன்னு. நம்ம பீச்சில் மறியல் பண்ணிட்டு இருக்கோம். திருப்பி கிரீச்சுன்னு திரும்பி போனாங்க பாருங்க. அதோட போய் தான் அப்புறம் 11 அறிவிப்பை பண்ணிட்டு மறுபடியும் ஜெயிச்சாங்க. ஆக நான் என்ன சொல்றேன்னா, நமக்கு தெரிஞ்ச அவங்களுக்கு புரிஞ்ச ஒரே பாஷை போராட்டம் தான். நமக்கும் அந்த பாஷை தான் தெரியும், அவங்களுக்கும் அந்த பாஷை தான் தெரியும். அப்போ இந்த போராட்டம் போராடலாம் பத்தலைன்னா இன்னும் போராடணும். ஒரு கோழி வாங்கிட்டு வருவோம், கோழி வேகலைன்னா என்ன செய்வோம், போடு அதில் இஞ்சியை தட்டி போடு, அடுப்பை இன்னும் கொஞ்சம் எரிச்சு விடு, இன்னும் 2 விசில் விடுன்னு கோழியை வேக வச்சுடுவோம். ஸோ இது முத்துன கோழி, அரசாங்கம் எது முத்துன கோழி, அது என்ன போட்டால் வேகுமோ அதை வேக வச்சு உரிச்சு அதை நீங்கள் சாப்பிட்டே ஆகணும். தலைமுறையாக போராடியே ஆகணும். அத்தனை போராட்டங்களுக்கும் நாங்கள் உறுதுணையாக இருப்போம். உங்களுடைய போராட்டம் வெல்லட்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி இருக்கிறேன். தமிழ்நாடு அரசு சத்துணவு பணியாளர் சங்க முன்னாள் மாநில அமைப்பு செயலாளர் தோழர் பலவேசம் அவர்கள்
வாழ்த்துறை வழங்குவார். மிகவும் வேதனைக்கும் கண்டிருக்குமாகவும் இந்த உண்ணாவிரதத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிறார். 30 ஆண்டு 36 ஆண்டு காலம் பணி செய்து நியாயமான கோரிக்கைக்கு 150 ரூபாய் சம்பளம், 300 ரூபாய் 500 ரூபாய் என்று குறைந்தபட்ச ஊதியத்தில் நாணயத்தோடு அங்கன்வாடி சத்துணவு குழந்தைகளுக்கு வாயவும் வைத்தியம் கொடுத்து காலமும் கழுவி அவர்களுக்காக குறித்த நேரத்தில் நாம் 9 மணிக்கு பள்ளி மையத்திற்கு சென்று நாம் அவர்களுக்கு சரியான ஒரு உணவை 12 மணிக்குள் போட்டு நாம் இந்த வேலையெல்லாம் செய்து பார்த்துக் கொண்டிருந்தோம். 40 ஆண்டு காலம் வேலை செய்த இந்த சத்துணவு பணியாளர்களுக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏன் குரல் கொடுக்கவில்லை? உங்கள் தொகுதியில் சாலி வேலையாக இருக்கிறது. கிராமத்தில் உங்கள் தொகுதியில் சாலி விட்டு நீங்கள் பேட்டீர்கள். அந்த தொகுதியில் உங்களுடைய பணியாளர்களாகிய நாங்கள் சத்துணவு பணியாளர்கள் வேலை செய்யவில்லையா? எனக்கெல்லாம் வயசு 65, பிரஷர் அதிகம், எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பதை சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய பணியாளர்கள் வேலையாகவும் என்று துடித்துக் கொண்ட 3 நாள்கள் ஆதாரம் சாப்பிடாமல் இந்த இடத்தில் இந்த நேரத்திலேயாவது 70 வயசிலேயாவது ஒரு 25% பணியாளர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஓய்வூதியம் 6000 தானே கேட்கின்றோம். நாங்கள் என்ன 50,000 1 லட்சம் என்று கேட்கவில்லையே. இங்க இருக்க காவல்துறை ஆய்வாளர்கள் உடனடியாக ஆய்வாளர் மேலிட ஊடகங்கள் உடனடியாக கண்ணீர் தூத்துக்குடி மாவட்டம் என்று சொல்வதற்கு வேலையாக இருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் இந்த தமிழ்நாட்டை ஆளக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் கீழாட்சியன் அவர்கள் தூத்துக்குடி மாவட்டம் கண்ணீரோடு தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. இது வேதனைக்குரிய விஷயம், சாதாரண விஷயம் இல்லை. 65 இருந்து 70 வயது வரைக்கும் வாழக்கூடிய இந்த மக்களுக்கு குறைந்தபட்சம் 25% பணியாளர்கள் இருப்பாங்க. இந்த 6000 பென்ஷனை கொடுக்க கூடாதா உங்களுக்கு? நீங்க உங்களுக்கு சமமான நாங்களும் கிராம உதவியாளரோடு வேலை பார்த்தவங்க தானே. நாங்களும் 12 முடிச்சோம், காலேஜ் முடிச்சுதான் இந்த வேலைக்கு வந்திருக்கோம். மாடு மேய்ச்சிட்டு நேரம் 1ஆவது இருந்து அந்த வேலைக்கு வந்தா உங்களுக்கு தெரியாதா? மாண்புமிகு முதல்வர் அவர்களே, இன்று உணவருந்தாமை 3 நாள் பட்டினியோடு எங்கள் கண்ணீரில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு ஊடகங்கள் தெரியப்படுத்திக் கொண்டுதான் இருக்கோம். நீங்கள் நேரடியாகவே வரலாம். நாங்கள்லாம் உங்களுக்கு எதிரியல்ல. நான் ரொம்ப விரிவாக சொல்லப்போனால் நாங்கள்லாம் ஓட்டு போட்டவர்கள். நான் சொல்ல விரும்புகிறேன், நான் ராஜினாமா பண்ணினாலும் பரவாயில்லை, நான் 500 பேருக்கு ஓட்டுக்கு அதிபதியாக ஒரு கிளை செயலாளர் இருக்கிறது. எனக்கு வேலையா இருக்குதுங்க. ஒரு கிளை செயலாளர், திராவிட முன்னேற்ற கழகத்தோட கிளை செயலாளர், நாமெல்லாம் பாடுபட்டவங்க முன்னெடுக்க கொண்டு வந்து இன்று நான் பணியில் ஓய்வு பெற்ற 5 ஆண்டுகள் இந்த பணியில் இருந்து கொண்டு என்னுடைய பணியாளர்களுக்கு பணி சொல்ல முடியாமல் ஒரு மாநில பொறுப்பில் இருந்து இன்றைக்கு வேலைக்குள்ள கண்ணீர் இடத்தில் இருந்து கொண்டிருக்கிறேன். அவ்வளவு இந்த வேலை இல்லாமல் வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க. எல்லாரும் 3 நாள் மாத்திரை போடாமலும் 3 நாள் சாப்பிடாமலும் இந்த இடத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் 10 வட்டிக்கு இலவச பஸ் பேருந்து விடுறீங்க. அது உங்க வசதிக்கு மேல நீங்க விடுறீங்க. நாங்க கேட்கல, மக்கள் கேட்கல, இலவசம் யாருமே கேட்கல, நீங்களாகவே செய்தீர்கள். அதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனாலும் மகளிர் உரிமை தொகை என்று பெண்களிடம் நல்ல ஒரு பேரை வாங்க வேண்டும், நாம் நல்ல ஓட்டை வாங்க வேண்டும் என்று தானே நீங்கள் மகளிர் உரிமை தொகையை அறிவித்தீர்கள். அந்த மகளிர் நாளே சத்துணவு திட்டத்திலும் அங்கன்வாடி திட்டத்திலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். சத்துணவு திட்டத்தில் 190%, அங்கன்வாடி திட்டத்தில் 100% இன்றைக்கு பணியாற்றி கொண்டு இன்றைக்கு வெறுங்கையோட 65 ரூபாய் சம்பளம், ஓய்வு பெற்றோருக்கு 65 ரூபாய். இந்த 65 ரூபாய் வைத்து நாம் என்ன சாப்பிட முடியும் என்பதை இந்த அரசுக்கு தெரியாதா? நாங்கள் அதிகம் கேட்கவில்லை, மொத்தம் குறைஞ்ச பென்ஷன் நாங்கள் 10,000 கூட கேட்கிறோங்க. 7,000 ரூபாய் ஒரு அகலப்படி, சிறு அகலப்படி கொடுத்தால் கூட நாங்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு வாழ்வாதாரத்தையாவது நாங்கள் கொண்டு போகலாம்னா நாங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி நன்றி கேட்கிறோம். ஆனால் நீங்கள் அதை கூட கொடுக்குறீங்கன்னு சொன்னா
வருகிறது. சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வருகின்ற எம்பி தேர்தல் நீங்க ஆனா செய்யலாம். நினைச்சு பாருங்கள், அம்மா பேரு அவள் அத்தனை தொகுதிகள் 2004 எப்படி இருந்ததோ அதே தொகுதிக்கு நீங்கள் வந்துவிடக்கூடாது. கேட்காலத்தில் வேலை அளிக்கின்றது. நான் சொல்லவில்லை, எங்கள் பணியாளர்கள் குறுகிறார்கள். அவருடைய குறுகளை நிறைவேற்ற வேண்டும். இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இடங்களில் பெற முடியாமல் இருந்ததை நாங்கள் எங்களுக்கு பெறுவதற்கு அரசு பணியாளர்கள் ஒற்றுமையா இருந்து ஓட்டு போட்டு எங்களை ஜெயிக்க வச்சோம். இது உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர்கள் கிடக்கார்கள், பரவாயில்லை, நமக்கு பொதுமக்கள் ஓட்டு இருக்கு, இலவச பேருந்து இருக்கு, மகளிர் உரிமை தொகை இருக்கு, ஓஏபி இருக்கு, தேசிய வேலைவாய்ப்பு வேலை திட்டம் இருக்கு, எல்லாரும் போட்டுவார் நீங்க நினைக்கலாம். ஆனால் ஒரு மனுஷனை கஷ்டப்படுத்துறது எந்த வீடாரங்களுக்கு நாம ஒரு கஷ்டப்படுறவனை ஆறுதல் கூறி, சரியப்பா நீ இப்படி இருக்காத, உன்னை நான் மேம்படுத்துறேன்னு சொல்லி ஆறுதல் சொன்னாலும் கூட இன்னைக்கு ஒரு பேப்பர் செய்தியில சொல்லலாம், 13 பக்கம் 12 பக்கம் பேப்பர் வருவீங்க, ஒரு 4 வரி செய்தி சட்டப்படியாருக்கு நாங்கள் ஆட்சி ஊழியர்களுக்குள்ள செய்யணும்னு சொல்லி ஒரு கரவாசத்தோடு நீங்க சொன்னால் கூட நாங்கள் இந்த வீட்டில் இந்த எந்த தேர்தலுக்கு அதிகமாக உழைப்போம். நாங்கள் உங்களைத்தான் உங்களையில கொண்டு வந்து நினைக்கிறோம். நீங்க அதை கூட எங்க மக்கள் வெறுக்க வச்சிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய கட்டாயமா தெரியுது. அதனால நானும் பல தடவை எம்பி சந்திச்ச நேரம் கணினியில போனேன். மணலோடு தூத்துக்குடி மாவட்டம்ல நானு. அதனால தூத்துக்குடி மாவட்டத்துக்கு நாங்கள் ஒரு 4 பேர் போய், அம்மா முதல்வரத்தான் எங்களால் பார்க்க முடியல, நீங்க அவருடைய சகோதரி அம்மா, நீங்க சொன்னா எங்களுக்கு ஏதாவது ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எம்பியை 2 தடவை சந்திச்சேன். அவங்க சொன்னாங்க சிரிச்சுக்கிட்டு, கண்டிப்பா உங்களுடைய கோரிக்கையை நான் முதல்வருக்கு தெரிவிப்பேன். தெரிவிக்காங்க. இப்ப என்ன தெரிவிக்காங்க தெரியுமா? தூத்துக்குடி மாவட்டம் எல்லா மாவட்டத்திலையும் பூரா ஓட்டு கேட்கறதுக்காக அந்தந்த ஏரியாவில் கூட்டத்தை போடுறாங்க. சம்பளம் பேசி சொல்லக்கூடாது, கேவலம். ஏற்கனவே நம்ம வயிற்று பூஜை நம்ம உயிர்களுக்கு சாயுத, நமக்கு என்ன பதவி? சம்பளத்தை கொடுத்து வேனுக்கு கொடுத்து ஆட்களை கூட்டி 4 வரி செய்தி பேசுறதுக்கு 5 லட்சம் ரூபாய் காலி பண்ணி செய்கிறாங்க. ஏங்க இதெல்லாம் வேண்டாங்க. பணியாளர், அடிமட்ட பணியாளர், கீழே இருக்கிறவங்க பிரச்சனை என்ன, அவங்களுடைய பிரச்சனைக்கு நாம என்ன செய்யணும்? எங்க ஐஏஎஸ்க்கு தெரியாட்டாலும் முதல்வருக்கு தெரியாட்டாமா? முதல்வர் தானே அதுக்கு பொறுப்பு. முதல்வர் தானே அதை பேசுறாரு. போக்குவரத்தை கூட ஐஏஎஸ் வேண்டாம் நாங்க, ஆனா முதல்வர் கண்டிப்பா செஞ்சே தீரணும். மகளிர் உரிமை தெரியும், ஐஏஎஸ் வேண்டாம் நாங்க, ஆனா செஞ்சே தீரணும். அதான் சத்துணவு அங்கன்வாடியுடைய ஓய்வூதியத்தையோ நிரந்தரம் செய்து கொடுத்தோ அங்கன்வாடி பணியாளர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கு முதல்வருக்கு ஏன் அது தெரியவில்லை என்பதுதான் தெரியவில்லை. ஆனால் தெரியும், தெரியாத மாதிரி இருக்காங்க. ஆனா செய்யணுங்கிற எண்ணம்லாம் இருக்கு. ஆனா நம்மளை ஒரு இளைஞர் மாதிரி ஆக்கிட்டாங்க. அதாவது கண்ணீரோடு பேசுற அளவுக்கும் மனசு நொந்து பேசுற அளவுக்கும் இந்த 3 ஆண்டு காலத்துல அவங்க ஒரு கல்யாண வீடு மாதிரி நடத்தி இருந்தா எம்பி தேர்தல் இல்லையா, சட்டமன்ற தேர்தல் நமக்கு எதிரி யாருக்கு இருக்கா? நினைச்சு பாருங்க. எம்பி தேர்தல், சட்டமன்ற தேர்தல் நமக்கு எதிரி யார் இருக்கா? ஜெயிப்பது ஒரே சூரிய ஒரே கணக்கு நீங்க ஏன் மனசுல இருக்கிற அந்த சின்னத்தை நீங்க ஏன் மறைச்சு காட்டுறீங்க? அந்த சின்னத்தை நீங்க வீடுகளை காட்டிட்டா போகாது. அடிமட்ட பணியாளரை கவனித்தால் தான் அந்த உதயசூரியன் மலரும். அடிமட்ட பணியாளர் கண்ணை மூடிவிட்டால் உதயசூரியன் மறைந்துவிடும். அதனால் நீங்கள் அந்த உதயசூரியன் சின்னத்தை கலைஞர் சொன்னார், சத்துணவு பணியாளர், அந்தளவு பணியாளர்கள் நட்டாற்றி விடமாட்டால் உங்களுடைய புதல்வர், உங்களுடைய தகப்பனார், உங்களுடைய தந்தை சொன்னார், தீவுத்தடலில் உங்களுடைய கோரிக்கையை நான் நட்டாற்றி விட மாட்டேன், கண்டிப்பாக கரை சேர்ப்பேன் என்று சொல்லி 2008 ஆகஸ்டில் சுதந்திர அன்னைக்கு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று அன்றைக்கு தான் அறிவித்தாங்க. உங்களுடைய தகப்பனார் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள்
இந்த சத்துணவுக்கு ஒரு ஒரு தீபத்தை ஏற்றினார்கள். நாங்கள்லாம் சந்தோஷப்பட்டோம். அது எங்களுக்கு இன்றைக்கு அது ஒரு குறுகிய ஒரு 2 பென்ஷனை அன்றைக்கு 10 ஆண்டு காலத்துக்கு முன்பு கொடுத்த அந்த பென்ஷன் நீங்கள் 10 ஆண்டு காலம் ஏடிஎம்கே ஆட்சிகளை தோற்கடித்து விட்டது. மீண்டும் அவருடைய புகழாகிய மாண்புமிகு இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு ஐயா முதல்வர் அவர்களே, உங்களுடைய தகப்பனாரும் தந்தையும் ஐயா ஸ்டாலின் கலைஞர் அவர்களுடைய இந்த நட்டாற்றை இடமாற்றிட்டு இருக்கிற இந்த நட்டாற்றை சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் நடுக்கடலில் இருக்கின்றவர்கள் நீங்கள் எப்படி கரை சேர்க்க போறீர்கள் என்பதுதான் இங்கு வேலையாக ஒரு இளைஞருக்கு கூட்டம் போல கண்ணீரிட்டுக் கொண்டிருக்கிறோம். நீங்கள் இதை முதல்ல செய்திருக்கலாம். ஒரு கல்யாண வீட்டு கூட்டமாக ஆக்கியிருக்கலாம். ஒரு மண்டபத்தை பிடித்து எப்பா 2000 ரூபாய் காணாதுதான் மாண்புமிகு அமைச்சரை சந்திச்சோம், உங்களுக்கு 2000 ரூபாய் தான் கொடுத்தாங்களா? இதை வச்சு நீங்க எப்படி காலம் நினைப்பீங்க கேட்டாங்க. வந்த மாசம் மறு மாசத்துல போய் சந்திச்சோம் கூட்டம். நாங்கள் மாநில ஐயா போய் சந்திச்சோம். 6 மணி வந்திருந்தாரு. உங்களுக்கு 2000 ரூபாய் வச்சு நீங்க எப்படி காலம் நினைப்பீங்க? அம்மா நீங்க சொந்த மண்ணு வாரிசு மண்ணு, எங்கள் சிதம்பரம் நாயசி கட்டவுமன் பிறந்த மண்ணு, நீங்கள் எங்களுக்கு வந்ததை நாங்கள் உங்களை பெரிய சந்தோஷப்படுறோம். நீங்கள் எங்களுக்காக வந்ததுனால எந்த அமைச்சர் இதுக்கு முன்னால் இருந்த அமைச்சர்கள் எங்கிட்ட நல்லா கூட பேச மாட்டாங்க தோன்றிட்டாங்க. நீங்கள் வந்ததுனால அந்த பெரிய பெரியப்படுறதுன்னு சொல்லி மாலையை போட்டு சாமியை போட்டு நீங்கள் தான் எங்களுடைய பென்ஷனை எப்படியாவது வசத்தும் கண்டிப்பாக ஸ்டாலின் ஐயாவிட்ட சொல்லி முதல் வேலை என்ன வேலை பென்ஷனை உயர்த்துவது. வருஷம் 3 ஆயிட்டு, 2 தான் இருக்கு. அம்மா பேசுனாங்க, பேசுறதுக்கு நல்லா இருக்கு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. சீனி நாட்டில் எழுதிட்டு நாவல மட்டும்தான் இருக்கல, பேப்பர் தான் வாயில கசக்கு. என்னங்க ஒரு நியாயமான பென்ஷனை கேட்டு இந்த மாண்புமிகு அம்மா கீழாஜியன் அவர்கள் நம்மளுடைய கோரிக்கை மகளிருக்காக மகளிருடைய நலத்திட்டத்துக்காக இருக்கக்கூடிய அவர்கள் குறைந்தபட்சம் இந்த 7000 ரூபாய் கேட்கிறேன். உனக்காக வேண்டி ஒரு 4000, ஒரு 5000, ஒரு 6000 அவங்களுடைய கல்வி தகுதி அடிப்படையில் ஒரு 4000, ஒரு 5000, ஒரு 6000 இந்தாப்பா. இதில் நாங்கள் இந்த பெரிய கப்பல் வாங்க போறோமா, இல்லை ஒரு வீடு வாங்க போறோமா, இல்லை எங்க பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கிறதுக்கு இன்னுமே நாங்கள் படிக்க வைக்க போறோமா? நாங்கள் வயசாகிட்டுங்க. எங்க பிள்ளைகளை சும்மா கூப்பிட்டு மாதிரி கல்யாணத்தை பண்ணிட்டோம். வெறுங்கெழுத்து வெறுங்கையுமா நாங்கள் நல்லா படிக்க வைக்கல. இந்த மாதிரி ஒரு பென்ஷனை கடைசி காலத்திலேயே பிள்ளைகள் கைவிட்டாங்க. யாருமே எல்லாரும் கையை வசதி தூக்க பிள்ளைகள் என்ன நல்ல கவனிச்சுக்கிறது சொல்லி கூட்டத்தில் இருக்காங்க. யாராவது கையை வசுங்க. யார் வீட்லையும் பெற்றோரை கவனிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. ஐஏஎஸ் வீட்டில் கூட என்ன செய்யறாங்க தெரியுமா? ஒரு ஆளை விட்டு நீ எங்க அம்மாவை பார்த்துக்கோ, உனக்கு மாசம் 10,000 சம்பளம், நீ இந்த 10,000 வரைக்கும் எங்கள் அம்மாவை பார்த்துக்கொண்டு அவன் சென்னையில் இருந்து அவன் தூத்துக்குடி மாவட்டத்தில் கிடக்கான் ஓடக்கட்டில். அது கூட இந்த வெள்ளக்காரன் வந்து அதில் கூட அவன் செத்து போயிட்டான். அதை கூட தாப்பன் செத்ததுக்கு மகன் செத்து தாப்பனார் செத்ததுக்கு அவன் 1 மாதம் கழிச்சு வரான். பாருங்க இதெல்லாம் நடக்கிற விஷயங்க. வெள்ள நிவாரணத்துக்கு நீங்கள் ஸ்டாலின் ஐயா அவர்கள் என்ன போட்டிக்க மோடி கொடுக்க மாட்டேன் கட்சியை தர்றாங்க. எங்க உங்களுக்கு இருக்க மனவேதனால எங்க சத்துணவு 65 ரூபா சம்பளத்தை வாங்கி இருக்கிறவங்களுக்கு என்ன கொதிப்பு இருக்கும்? நீங்க வேலை கேட்டீங்க, நீ ஆட்சியாள தகுதியாக கேட்டீங்களா? அந்த வார்த்தை நாங்க கேட்க மாட்டோம், நீங்க கேட்டீங்க. உங்களுக்கு ஆட்சியாளருக்கு தகுதி இருக்கா? தென் மாவட்ட மக்கள் மேல நம்பிக்கை இருக்கா? கேட்டீங்களா? அந்த வார்த்தையை நாங்க சட்டப்படி கேட்க மாட்டோம். எதுனா உங்களை நம்பி நாங்கள் இன்னைக்கு 2000 பிச்சை காசை வாங்கி நாங்கள் சாப்பிட்டுக்கிட்டு அறவயத்தில் கிடக்கோம். நீங்க எங்களுடைய சம்பளத்தை தயவு செய்து பார்லிமெண்ட்டில் அமோக வெற்றி பெற வேண்டும், சட்டமன்றத்தில் அமோக வெற்றி பெற வேண்டும், சத்துணவு பணியாளரை கையில் எடுக்க வேண்டும், அங்கன்வாடி பணியாளரை கையில் எடுக்க வேண்டும். இது உங்களுடைய கருத்து. நாங்கள் செய்வோம். நாங்கள் ஓட்டு போட வேண்டும் என்று எங்கள் வாயால் சொல்லவில்லை. 110 விதியுங்கள். எங்களை எல்லாரும் குறைந்தபட்சம் ஒரு 50 கேட்சாளர்கள் இருப்பார்கள். நான் சொல்கின்றேன், ஒரு வீட்டுக்கு ஒரு சத்துணவு அங்கன்வாடி வீட்டில் ஒரு 5 ஓட்டுகள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் யாரும் அடுத்த வீட்டில் ஓட்டுக்கு கேட்க வேண்டாம். ஒரு 5 ஓட்டு என்னுடைய அக்கா, மாமா, சித்து, பெரியப்பா எத்தனை ஓட்டு? 1,00,000 மரியாதை எத்தனை ஓட்டு வாங்குவீங்க? 5 லட்சம் ஓட்டு யாருக்கு? நான் ஒவ்வொரு சாமி விட்டு கையெழுத்தில் எழுதுகிறேன், ஓய்வூதியத்துக்காக கடிதத்தில் எழுதுகிறேன். எனக்கு தகவல் வந்தது, உங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படும். தூத்துக்குடி மாவட்டத்துக்கு அனுப்பிட்டாங்க.
அங்கே கலெக்டர் பிரிவுக்கு வந்துருச்சு. அவர் நீங்கள் கேட்ட சிஎம் செல்படி உங்களுடைய கோரிக்கை வந்தவுடன் உங்களுக்கு சரியான தகவல் அறிவிக்கப்படும். ஏங்க நான் கேட்பது என்னது, நீங்கள் சொன்னது என்னது? நான் என்னுடைய ஊதியம் 65 ரூபா வாங்குறேன், எனக்கு குறைஞ்ச ஊதியத்தை உயர்த்தி கொடுங்க. நம்ம நாட்டில் இப்படிலாம் ஒரு பேச்சு இருக்கு. நம்ம முதல்வர் நம்மளோட ஒண்டி இருக்கிறதுனால நம்ம விட்டு கொடுக்க முடியாது. ஏங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கோங்க. ஆனால் இன்னைக்கு நான் சொல்றேன், சூரியனை தவிர ஓட்டு எதுக்கு போட மாட்டேன். அதையும் நான் பாட்டில் ஆடித்தரமா சொல்றேன். சூரியனுக்காக தான் பாடு விடுவேன். ஒரு தவப்பட்ட மகன் சண்டை போடுவான், என்ன போடுவான், சொத்து பிடிச்சு கொடுக்க சண்டை போடுவான். சண்டை போடுறதுக்காக தவப்பட்டு கொள்ளைக்காக இருப்பானா, இல்ல தவப்பட்டு சோறு போடாமல் இருப்பானா? அதனால நாம என்னைக்கும் மாறாத நபர்கள் தெரிஞ்சுக்காங்க. இதை செய்ய வேண்டிய ஒரு மேலே ஐயா மாண்புமிகு ஐயா அவர்கள் சாரினவர்கள் தான் இருக்கு. நாங்கள் கொள்கையில் மாறுபட்டவர்கள் இல்லை. நாங்கள் என்றைக்குமே உங்களை விட்டு பிரிய மாட்டோம். எங்கள் உயிர் போனால்தான் எங்களுடைய ஓட்டு உங்களை விட்டு போகும் என்பது நான் 46 ஆண்டுகள் இந்த ஒரீஸ்வரியில் நான் பாடுபட்டவன். இப்போது 500 பேர்கள் என்னுடைய சொல்லில் நான் ஒரு கிளை பொறுப்பாளராக இருக்கிறவன். இந்த மாதிரி 100 பேர்கள் கிளை பொறுப்பாளர் 50 பேர் 70 பேர் இருக்காங்க. 7 பேரும் மனம் மாறக்கூடாது. அவங்களுடைய ஓட்ட பூரா நீங்க செயல்படுத்தக்கூடாது. எம்பி தேர்தல் என்ன, சட்டமன்றத்தில் எங்களுடைய மனம் மாறக்கூடாது. எம்பி தேர்தலில் உழைப்போம், சட்டமன்ற தேர்தலில் எங்கள் மனதை மாற்றிவிடாது என்று இருகரம் கூப்பி நான் பேசிக்கொண்டே இருந்தால் மற்றவர்களும் பேசணும். அதனால நீங்க எல்லாருமே எனக்காக வந்து நான் குறைக்கிறேன். அதாவது ஐயாவை நான் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்களையும் மாண்புமிகு அமைச்சர் கீழாஸ் அவர்களையும் குறைக்கவில்லை. நம்மளுடைய போராட்டத்தை நம்முடைய தந்தையின் தாய்மாய் அவர்களும் முறையிட்டிருக்கிறோம். அவர்களால் இதை பார்க்க வேண்டும். தூத்துக்குடி மாவட்டத்தில் நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். எத்தனை பேரை பரிவாங்கிய தூத்துக்குடி மாவட்டம் அப்படிங்கிறது தெரியும். இதெல்லாம் அரசுக்கு தெரியாம இல்ல. அவங்க உயிர் போறதெல்லாம் நமக்கு ஒரு வேதனை. அதெல்லாம் தேவையற்றது. நம்ம இதே கூட்டம் நாளைக்கு இது உண்ணாவிரத்தில் இருக்கோம், அதே வீதிக்கு போவோம். பஸ் எடுக்கிற வரைக்கும் இருக்கும். பஸ் அதிகமாயிருச்சுன்னு சொன்னா அவன் என்ன செய்வான், ஒன்றும் முடியலன்னு சொன்னா. இன்னைக்கு பாருங்க, ஒரு கேஸ் 2500 ரூபாய் போயிடுச்சு. ஒரு சாதாரண ஒரு வீட்டை விட்டு வெளியே போனாலும் ஒரு செல்ல கையில் எடுத்து ஒரு நபர் தொடர்பு பண்ண நாளைக்கு மாசம் 250 ரூபாய் இருக்கு. ஒரு விலைவாசியை பாருங்க. இன்னைக்கு பூடு வேலை தெரியுமாங்க? பூடு வேலை 100 பூடு கேட்டா 50 ரூபா 3 பூடு கொடுக்கான். இப்படி எல்லாம் விலைவாசி போய்கிட்டு இருக்கிற காலத்துல அரிசி விலையை பாருங்க. ஒரு பை அரிசி 2000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு வித்த அரிசி 2000 ரூபாய் போயிடுச்சு. 80 ரூபாய் எடுத்து அரிசியா வேண்டியிருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிற ஒரு விலைவாசியை கருத்துல கொண்டு நீங்க எங்களுக்கு அகலப்படியுடன் கூடிய குறைந்தபட்ச ஓய்வூதியம் 7000 ரூபாயை இந்த மாநாடு இந்த உண்ணாவிரதம் முடிவதற்குள் எங்கள் நிர்வாகிகளை அழைத்து பேசி எங்களுடைய பணியாளர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச ஓய்வூதியத்தை அளிக்க வேண்டும்.